எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையை எழுதி உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இதிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் பின்தொடரும் ஆசைகள். கிச்சன்ல நின்று சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க மலர். மலரோட வீட்டில் நேத்து தான் விசேஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரிகிற மாதிரி அங்கங்கே கட்டியிருக்கக்கூடிய தோரணங்கள் பாதி காஞ்சு பாதி அப்படியே நின்றுட்டு இருக்குது. வீட்டில் எக்கச்சக்கமான இடங்கள்ல இன்னும் பூக்களுடைய வாசம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு, ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய பொருட்கள்னு எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது நேற்று தான் முடிஞ்ச ஃபங்க்ஷன் அப்படின்னு கன்ஃபார்மாகவே சொல்லிடலாம். மலர் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று தான் விசேஷம் முடிஞ்சிச்சு, ஆனால் இன்னைக்கு கூட உதவிக்கு ஒரு ஆளும் கிடையாது. யாராவது இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்டு போனால் தான் என்ன. மனசுக்குள்ள எண்ணங்கள் தோன்றினாலும் வேலையை அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஹாலில் இருக்கக்கூடிய மொபைல் அடிக்குது. கையை கழுவிட்டு சேலையில் தொடச்சிக்கிட்டே வந்து பார்க்க அமெரிக்காவிலிருந்து மலருடைய அண்ணி, அதாவது மலர் கணவன் சண்முகத்தினுடைய தங்கச்சி கால் பண்ணுறாங்க. ஃபோனை ரொம்ப சந்தோஷமாக எடுத்து, அண்ணி சொல்லுங்க, நீ என்ன பண்ணுறீங்க? மலரு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? விசேஷம் நல்லபடியாக முடிஞ்சிச்சா? முடிஞ்சிருச்சு அண்ணி. உனக்கு என் மேலே எந்த கோவம் இல்லையில மலரு. எனக்கு என்ன நீ கோவம்? தப்பு என்னமோ எங்கள் மேலே தானே. பிள்ளைக்கு கல்யாணம் பேச ஆரம்பித்ததை உங்ககிட்ட சொன்னோம். ஆனால் வந்த மாப்பிள்ளை வீட்டில் 2 நாளில் நிச்சயதார்த்தம் வைக்கணுன்ட்டாங்க. அதனால் அவசர அவசரமாக வைக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்களும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வரணும்ல. அது என்ன சாதாரணமான விஷயமா? பாரு மலரு, நீ புரிஞ்சிருக்க, ஆனால் என் அண்ணன் சுத்தமாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. கல்யாணத்துக்காவது வருவியா இல்லை இதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பார்ப்பியான்னு கேட்குறாரு. விடுங்க அண்ணி, அது உங்கள் அண்ணனுக்கு கல்யாணத்து நேரத்தில் நீங்கள் இல்லை, நிச்சயதார்த்தத்துக்கு நீங்கள் வரலீங்கிற ஒரு கோவம், ஒரு ஏமாற்றம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி, விசேஷம் எப்படி முடிஞ்சிச்சு? நல்லா முடிஞ்சிச்சு அண்ணி. மாப்பிள்ளை வீடு அருமையான ஆள், நம்ம ரேணுவுக்கு ஏற்ற ஆள். பையன் பேர் என்ன சொன்ன? அவங்க அண்ணி கேட்ட உடனே, குருராம் அண்ணி. என்ன பண்ணிட்டு இருக்காருப்பா? அண்ணி, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல கை நிறைய சம்பளம். அம்மா அப்பா எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. ஒரே பையனா மலரு? ஆமாம் அண்ணி, ஒரே பையன்தான். சின்ன வயசில் ஒரு தங்கச்சி இருந்திருக்கும் போல். அது ஏதோ அத்தை பிள்ளை கூட ஆற்று பக்கம் விளையாட போய் ஆத்தோட 2 பேரும் போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அடடா, அப்படியா? ஆமாம் அண்ணி. சரி, வேற எல்லாம் விசாரிச்சிட்டிங்களா? எல்லாம் விசாரிச்சாச்சு அண்ணி. நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை. கை நிறைய சம்பாத்தியம். மாமனார் மாமியாருமே பொண்ணு சின்ன வயசுல இறந்து போனதுனால ரேணுவை பொண்ணு மாதிரி தான் பார்க்குறாங்க. எந்த குறையும் இல்லை அண்ணி. இல்லை மலரு, நம்ம பெரியப்பா இருக்கார்ல சுங்கக்குடியில். யார் சொல்கிறீங்க? அந்த வெத்தல் தோட்ட மாமா சொல்கிறீங்களா? ஆமாம், அவர் தான். அவருக்கு என்ன? அவர் 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாரு. சரி, மாப்பிள்ளையோட வீட்டை பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். அதனால தான். என்ன நீ சொன்னார்? மாப்பிள்ளைக்கு ஏற்கனவே வேறொரு பக்கம் நிச்சயம் பண்ணி கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னார். அது உண்மையா? அதுவா? ஆமா அண்ணி. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்களாட்டு இருக்குது. எல்லாம் நிச்சயம் வரைக்கும் போய் நிச்சயத்துக்கு அப்புறம் நின்று போச்சு. எதனால நின்றுச்சுன்னு தெரியும் அண்ணி. அந்த பொண்ணோட அப்பா திடீர்னு தவறிட்டாரு. பொண்ணு வீட்டில் அப்படி இப்படின்னு சாக்கு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டில் யாரும் நிறுத்தல அண்ணி. அந்த பொண்ணு வீட்டில் தான் வேணான்ட்டாங்க. அதுதான் மலர், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன நீ சொல்கிறீங்க? வழக்கமாக இந்த மாதிரி பெரிய காரியம்னா 2 வீடு மனசு ஒத்தி கல்யாணத்தை தள்ளி போட்டு நடத்துவாங்க. இல்லைன்னா பெரும்பாலும் மாப்பிள்ளை வீடு தானே சண்டை கட்டுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஏன் பொண்ணு வீடு மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லியிருந்துருக்கணும்? ஏதாவது காரணம் இருக்குமோ என்னமோ? அண்ணி, பொண்ணோட அப்பா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு. அந்த மன வருத்தம் தாங்கலை. அந்த வீட்லேயும் அந்த பொண்ணு ஒரே பொண்ணு போல். அந்த பொண்ணும் அம்மா பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு வேணான்றுச்சு. இதில் என்ன அண்ணி இருக்குது? சரி மலரு, இருந்தாலும் ஒரு 2-3 வாட்டி விசாரிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை கொடுங்க. அண்ணி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க? முடிவு பண்ணியாச்சு அண்ணி. கண்டிப்பாக அந்த பையனுக்கும் நம்ம ரேணுக்கும் தான் கல்யாணம். கல்யாணத்தை அக்டோபரில் வச்சுக்கிட்டு இந்த மாதம் வந்து நம்ம இப்படி பேசி என்ன சொல்கிறது? எண்ணி இன்னும் 48 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு. ஒரு மண்டலத்துக்குள்ளே இந்த கல்யாணத்தை முடிக்க போகிறோம். இப்போ வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அண்ணி. ஏதோ ஒரு வாட்டி அந்த பையனோட வாழ்க்கை இப்படி நடந்துச்சுங்கிறதுக்காக நாம் எப்படி காரணம் காட்டி பிள்ளையை இப்படி பண்ணுறது? சரி மலரு, மனசு ஒத்து போனா சரிதான். எங்க ரேணுகுட்டிக்கானா? நானும் நிச்சயதார்த்தத்துலேருந்து பேசணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு என் மேலே கோவமா என்ன? அத்தையோட சூழ்நிலை தெரியும்ல அவளுக்கு. அண்ணி, அவள் என்னைக்கு உங்கள் மேலே கோவப்பட்டிருக்கா? கல்யாண விஷயமா தான் அவங்க அண்ணனும் அவளும் போயிருக்கிறாங்க. அவர் மண்டப விஷயமா போயிருக்காரு, இவ கல்யாண பத்திரிக்கை விஷயமா போயிருக்கிறா. மாப்பிள்ளையை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா, ஆனால் மாப்பிள்ளை ஒரு முக்கியமான மீட்டிங்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டாரு. இருந்தாலும் பத்திரிக்கையை நம்ம செலக்ட் பண்ணணுமே, அதனால போயிருக்கிறா.
ஓ! டிசைனா அடிக்கிறீங்களோ? அண்ணி பெரியவங்களுக்கு குடுக்கறதுக்குலாம் நம்ம பாரம்பரிய முறை பிரகாரம் சாதாரண பத்திரிக்கை தான். ஆனா சின்னஞ்சிறுசுக 2மே நல்லா வேலை செய்ற இடத்துல இருக்குது. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மாரி அடிக்கிறதுக்கு சைட் பண்ண போயிருக்கிறாங்க. சரி மலரு, அவரு லீவ் கேட்டிருக்கிறாரு. எப்படி 10 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிரும். கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி நாங்க வந்துருவோம். வாங்க அண்ணி, நீங்க வந்தா தான் இங்க வேலையே ஓடும். சொல்லிட்டு அண்ணிகிட்ட பேசிட்டு ஃபோன வச்சுட்டு கிச்சனுக்குள்ள போலான்னு மலர் போறதுக்கு முன்னாடி ஏதோ சலசல சலன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னவா இருக்கும்? ஏதோ தண்ணி விழுகுற மாரி இருக்கே! வேக வேகமா போய் கிச்சன்ல பாக்க, கிச்சன்ல பைப்லாம் க்ளோஸ் ஆயிருக்குது. கிச்சன் பைப் க்ளோஸ் ஆயிருக்குதே! வேற எங்கேயா இருக்கும்? ஹால்ல இருக்கக்கூடிய 2 ரூமுக்கும் போய் செக் பண்ணி பாக்குறாங்க. 2 ரூம்லயுமே பைப் க்ளோஸ் ஆயிருக்குது. ஒருவேளை வெளி பைப்பா இருக்குமோ? வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய துணி துவைக்கிற இடத்துல இருக்க பைப்பை போய் பாக்குறாங்க. அதுவும் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இன்னும் தண்ணி விழுகுற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. காம்பவுண்ட் பக்கமா எட்டி பாக்க, அங்க வீட்டு வேலைய செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டு மீனாவ கூப்ட்டு, "மீனா, மீனா, என்னக்கா?" காம்பவுண்ட் என்னமோ ரொம்ப பக்கம் பக்கம் தான். இவிங்க வீட்லேருந்து அவிங்க வீட்டுக்கும், அவிங்க வீட்லேருந்து இவிங்க வீட்டுக்கும் கொஞ்சம் சாதாரணமாவே பேசிறலாம். "என்னக்கா?" கேள்வி கேட்ட மீனாவ பார்த்து, "தண்ணி ஏதாவது திறந்து விட்டுருக்கியா என்னன்னு பாரு." "இல்லையேக்கா, தண்ணி எதுவும் திறந்து விடலையே." "இல்லையே, தண்ணி சத்தம் கேக்குதே." "எனக்கு எதுவும் கேட்கலக்கா. உங்க வீட்டுக்குள்ள கேக்குதா என்னமோ போய் பாருங்க." உள்ள வந்த மலருக்கு இன்னும் தண்ணி விழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. மறுபடியும் ஒரு முறை கிச்சன்ல போய் பார்த்துட்டு, பாத்ரூம்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் டக்குன்னு ஞாபகம் வருது. மொட்டை மாடியில இருக்கக்கூடிய பைப்பா இருக்குமோ என்னன்னு. ஆனா காலையிலேருந்து யாரும் மேலேயே போகலையே. மோட்டார் கூட அப்பவே ஆஃப் பண்ணியாச்சே. அவரு போட்டுவிட்டு போனது தானே. சரி, எதுக்கும் போய் பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய படியில மேலே ஏறி போக ஆரம்பிக்கிறா. படி ஏறி மொட்டை மாடி கதவை திறந்துட்டு போய் பார்த்தவளுக்கு கண்கள்ல பெரிய ஆச்சரியம். ஏன்னா மொட்டை மாடியிலையுமே எந்த தண்ணியும் விழுகல. இன்னும் வீட்டுக்குள்ள தண்ணி விழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. என்னவா இருக்கும்? சரி, நம்ம வீட்ல இல்ல. அதனால நாம எதுவும் பெருசா கண்டுக்கணுங்கிறது இல்ல. இருந்தாலும் ஏன் தண்ணி விழுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு? வேற எங்காவது இது ஓப்பன் ஆகி போகுதா? அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சொன்னா தான் வந்து அவர் பார்ப்பாரு. இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை வந்து அப்ப ஏன் சொல்லேன்னு கேட்பாருன்னு நெனச்சுக்கிட்டு, ஹால்ல இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்து பேசுறதுக்காக மொட்டை மாடியிலேருந்து கீழே இறங்குறாங்க. படியில இறங்கி மொட்டை மாடி கதவை சாத்திட்டு மெல்ல மெல்ல படியில இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறை தண்ணி விழுகிறது மறுபடியும் மொட்டை மாடியிலே கேட்குற மாரி இருக்கு. மொட்டை மாடியில கேட்குற மாரி இருக்கு. ஆனா பைப் எல்லாமே க்ளோஸ்ல தானே இருக்கு. என்னவா இருக்கும்? நெனச்சுக்கிட்டு இப்படின்னு திரும்பலாங்கும் பொழுது, சடனா காலு ஸ்லிப் ஆயி அப்படியே படியில சரானா கீழ விழுகுறாங்க. சரசரன்னு 3 படிக்கட்டுல வலது கால் கீழ போக, இடது கால் அந்த படியிலே இருக்க, கைய ஊனிர்றாங்க. இடது காலும், இடது கையும் அப்படியே பெசர ஆரம்பிச்சிருது. ஐயோ! அம்மான்னு ஒரு பெரிய சத்தத்தோட மீதி இருக்கக்கூடிய 7, 8 படியில அப்படியே கீழ சறுக்கிட்டு வந்து, கடைசி 2 படியில உருண்டு கீழ உட்காந்துக்கிறாங்க. இடது கை, இடது காலு வலி உயிர் போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல. கத்துறதுக்கு கூட தெம்பில்ல, எந்திரிக்கிறதுக்கு கூட தெம்பில்ல. கிட்டத்தட்ட 7, 8 நிமிஷம் அப்படியே வலியில துடிச்சுக்கிட்டு, அந்த படிக்கட்டில இருக்கக்கூடிய கம்பிய பிடிச்சு எந்திரிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சு, முடியாம கால நீட்டி, கைய அமுத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. "அக்கா, என்னக்கா? பைப்பு சத்தம்ன்னு சொன்ன? ஏதாவது பைப்பு திறந்திருக்குதா? என்னக்கா?" கரெக்டான நேரத்துல மீனா உள்ள வர, மீனா படிக்கட்டுல உட்காந்துட்டு இருக்கக்கூடிய மலர பார்த்துக்கிட்டு, "அக்கா, என்னக்கா ஆச்சு?" வேகமா ஓடியாந்த மீனா மலருடைய கைய பிடிச்சு தூக்குறாங்க. "முடியல, முடியல மீனா." "எக்கா, சீக்கிரமா எந்திரிக்கா. காலு பெசகிச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. எந்திரிச்சு கால உதறுக்கா." மீனா கை தாங்கல தூக்க, மலர் அப்படியே எந்திரிச்சு, மீனா ஒரு பக்கத்துல பிடிச்சுக்கிட்டு கையையும் காலையும் உதறி பார்க்குறாங்க. ஆனா வலி உயிர் போகுது. "அக்கா, நீ வா." மெல்ல மெல்ல அப்படியே கூட்டிட்டு போயி 4 நிமிஷம் கழிச்சு சோஃபால உட்கார வச்சு, காலுக்கு ஒரு சேர போட்டு, கைக்கு வேகமா ஓடி போயி, ஒரு பில்லோ மாரி ஒண்ண எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு, உள்ள ஓடி போயி தேங்காய் எங்க இருக்குன்னு கேட்டு எடுத்து நீவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, மலரோட கண்கள்லேருந்து கண்ணீர் தான் வருது. "மீனா, என்னால முடியல. அவிங்க அப்பாவுக்கு இல்லைன்னா நம்ப ரேணுவுக்கு ஃபோன் பண்ணோன்னு, ஃபோன் எடுத்து தர்றியா?" "இதோ இருக்கா." எண்ணெய கீழ வச்சுக்கிட்டு டைனிங் டேபிள் மேல இருக்கக்கூடிய ஃபோன எடுத்து மலர்கிட்ட குடுக்க, "என்னால முடியாது. நீயே பண்ணு." வேக வேகமா ஃபோன ஆன் பண்ணி, முதல்ல அவிங்க பொண்ணு ரேணுவோட நம்பர அவ பாட்டுக்கு செக் பண்ண ஆரம்பிக்கிறா. வாட்டியே ரேணுவோட நம்பர் தான் கூப்பிடணும்னு மலருக்கு தோணவே, "ரேணுவே கூப்பிடு மீனா." சொல்ல அதே நிமிஷம் ரேணுவ கூப்பிடுறா மீனா. மீனா ஃபோன் பண்ணி 4வது ரிங்ல ஃபோன் அட்டெண்ட் பண்ண பதட்டமா பேசுறா மீனா. "ரேணு, மீனாக்கா, அம்மாவோட ஃபோன்லேருந்து நீங்க பேசுறீங்க. என்ன விஷயம்?"
கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன். என்னாச்சுக்கா? அது அது அக்கா சொல்லுங்கக்கா. அம்மா கொஞ்சம் படியில வலிக்கி விழுந்து இடது கையும் இடது காலும் பெசறிக்கிச்சு. வலி பொறுக்க முடியல போல. அதனால தான். அப்பா வீட்ல இல்ல? அப்பா வீட்ல இல்லேன்னு சொல்லு மீனா. வீட்ல இல்ல. ஆமா, மண்டபம் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஒரே நிமிஷம்க்கா நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வா. சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை போட்டு நீவி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள டப்பால பெயின் கில்லர் இருக்குன்னு சொல்ல வேகமா ஓடிட்டு போய் எடுத்து கொடுத்த மீனா மலர் அதை போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஆனா இன்னும் வலி தீரல. கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறமா வெளியில வந்து ஸ்கூட்டி நிக்க அதுல இருந்து பரபரப்பா இறங்கி உள்ள வரா ரேணு. என்னம்மா ஆச்சு? என்னன்னு தெரிலடி. தண்ணி ஒழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. மீனாவை கேட்டேன். அவ வீட்டில் இல்லைன்னு சொன்னா. அதனால நம்ம வீட்லயே இருக்குமோ என்னமோ நினச்சிக்கிட்டு நான் மேலே போய் பார்த்தேன். ஆனால் மேலே தண்ணி எதுவுமே வரல. அப்புறம் தான் கீழே வரலான்னு வந்தேன். காலு யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டேன். யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரியா? யாரும்மா பிடிச்சி இழுத்துருப்பாங்க? நீ தான் அதை துடைக்கிற இதை துடைக்கிறேன்னு ஏதாவது தொடச்சிருப்ப. அந்த தண்ணியில் காலை வச்சிருப்ப. அதனால வலிக்கு விட்டு விழுந்திருப்ப. இல்லடி, நான் கவனமாக தாண்டி பிடிச்சேன். ஆனால் சடனாக யாரோ இழுத்த மாதிரி இருந்துச்சுடி. ஏம்மா, வீட்டுக்குள்ள என்ன பேய் இருக்கா பிடிச்சு இழுக்கிறதுக்கு? இல்லடி. அப்படின்னா இல்லைம்மா, நீ ஏதோ ஃபோனை பார்த்துக்கிட்டே போயிருக்க சரியா? இல்லடி, அத்தை கூட ஃபோன் பண்ணுனாங்க. ஆனால் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபோனை டைனிங் டேபிளில் வச்சுட்டு தாண்டி போனேன். ஏன் மீனா, நீ வந்து தானே அந்த டைனிங் டேபிள்லேருந்து ஃபோனை எடுத்தேன்? ஆமாம் மலரு, அம்மா கீழே தான் கிடந்தாங்க. ஃபோனு டேபிளில் தான் இருந்துச்சு. நான் ஃபோன் பண்ணும்போதே எடுத்தேன். சரிக்கா, பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை. ஒரு ஆட்டோவை கூப்பிடுறேன். அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்பா வந்தார்னா சாவி கொடுத்து விஷயத்த சொல்லுங்க. சரிம்மா. சொல்லிட்டு அம்மாவை கைத்தாங்களா கூட்டிட்டு போய் புக் பண்ண ஆட்டோ வந்ததுக்கு அப்புறமா உள்ள ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி போறா ரேணு. போற வழியெல்லாம் அம்மா கிட்ட கேள்வி மேல கேள்விதான். அம்மா சொல்ற பதிலு, தண்ணி எங்கேயோ ஒழுகுற மாதிரி இருந்துச்சு, பார்க்க போனேன், யாரோ பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்துச்சு, கீழே விழுந்துட்டேன். அவளும் கேட்டு கேட்டு சலிச்சு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறா. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் பண்ணணும்னு எல்லாம் எழுதி கொடுத்து கிட்டத்தட்ட மணி 4 ஆயிடுச்சு. அதுக்குள்ள ரேணுவோட அப்பாவும் விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ஸ்கேன் ரிப்போர்ட்டு, எக்ஸ்ரே எல்லாத்தையும் தரோவா பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் ரேணுக்குட்டியும் அவங்க அப்பா கிட்டேயுமே, உங்கள் ஒய்ஃப்க்கு ஃபுல்லாக கட்டு போட்டிருக்கோம். காலில் கட்டு போட்டு தான் ஆகணும். அவங்க காலை அசைக்கவே கூடாது. கையில் ஜவ்வும் நல்லா விலகி இருக்கு. பெல்ட் போட்டு கட்டியிருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக கழுத்துலேயும் பெல்ட் போட்டிருக்கிறோம். பார்த்து பதுசாக வச்சுக்குங்க. எப்படி விழுந்தாங்கன்னு கேட்டால் மாடிப்படியில் வலிக்கிருச்சுங்கிறாங்க. ஆனால் மாடிப்படியில் வழுக்கின மாதிரியே இல்லையே. ரேணு உடனே, இல்லை டாக்டர், அம்மா மாடிப்படியில் தான் வலிக்கி விழுந்துட்டாங்க. பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க. எனக்கு ஏதோ அதை பார்த்தா மாடிப்படியில் வலிக்கி விழுந்த மாதிரி தெரியலம்மா. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? ஆமாம்மா, யாரோ தள்ளி விட்ட மாதிரி இருக்கு. டாக்டர், தள்ளி விட்ட மாதிரியா? ஆமாம், மாடிப்படியிலேருந்து காலு ஸ்லிப் ஆகி விழுகிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு கையும் காலும் பெசரி இருக்காது. யாரோ ஒருத்தர் கீழே இருந்து அவங்கள இழுத்து விட்ட மாதிரி. சொல்லப்போனால் வலது காலை பிடிச்சு இழுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடது காலில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் போய் அது அப்படியே படியில் சிக்கியிருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறதுக்காக இடது கையில் பிடிச்சிருக்காங்க. அது வந்து நல்லா பெசரிக்கிச்சு. சாதாரணமாக படியிலேருந்து விழுந்தா கை கால் மட்டுமே இப்படி ஆகாது. கீழே விழுந்த ஃபோர்ஸில் அநேகமாக மண்டை இல்லை கை காலில் புண்ணாக இருந்திருக்கும். ரத்தம் கூட வந்திருந்துருக்கலாம். ஆனால் இது வெறும் கை கால் மட்டும் பெசரி போயிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய நோய்களுக்கே ஆச்சரியப்படணுங்கிற அவசியம் இல்லை. இதில் கீழே விழுந்ததுக்கு நான் என்ன ஆச்சரியப்பட முடியும்? உங்கள் அம்மாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதிகமாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அதிகமாக வேலை செய்யக்கூடாது. காலில் இருக்கிறத கையில் ரொம்ப பேலன்ஸு மிஸ் ஆகிருக்கு. நல்லா தசை பிறண்டு போய் கிடக்குது. பெல்ட்டை எக்கார்ந்து கொண்டு அவங்க விட்டுறக்கூடாது. சரி டாக்டர். சொல்லிட்டு வேணுங்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்பா கூட அம்மாவை காரில் உட்கார வச்சுக்கிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறா ரேணு. ஆனால் ரேணுவோட மனசுக்குள்ளே இப்போ கேள்வி வருது. அம்மாவும் யாரோ காலை பிடிச்சி இழுத்துன்னு சொன்னாங்க. டாக்டர் சொல்கிறதுமே யாரோ காலை பிடிச்சி இழுத்து தள்ளிவிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அம்மா சொன்னது உண்மையாக தான் இருக்குமோ? அது எப்படி இருக்கும்? யார் வீட்டுக்குள்ளே வரப்போறா? பேயா வந்திருக்க போகுது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அம்மா தெரியாதனமாக காலை வச்சுருப்பாங்க. டாக்டரு இருக்கும் தானே சந்தேகப்படுறாரு. ஆனால் இல்லை இல்லை, இந்த மாதிரி 2 3 கேள்வியில் அவன் மனசுக்குள்ளே போக கடைசியாக அவன் மனசுக்குள்ளே வந்த ஒரே எண்ணம், அதெல்லாம் இருக்காது, அம்மா தெரியாமல் கீழே விழுந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் காரணம். இதில் அப்படி ஒன்றும் அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு எண்ணங்கள் இல்லை. முழுக்க முழுக்க கல்யாணத்தை பற்றியுமே இப்போ அம்மா கீழே விழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் ரேணு இந்த நிமிஷத்தில் சுதாரிச்சது இருக்கலாம்.
ஒருவேளை பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காம இருந்திருக்கலாமா என்னமோ. இதை சாதாரணமாக விட்டதுனால இன்னும் ரேணுவுக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரத்தான் போகுது. காரில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அம்மாவை வீட்டில் விட்டுட்டு அங்கிருந்து இன்விடேஷன் பற்றி பேசுறதுக்காக அந்த ஷாப்புக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறா ரேணு. ரேணு கரெக்டாக கார் எடுத்துக்கிட்டு தான் வீட்டு முக்க தாண்டின உடனே அவளோட மொபைல் அடிக்க அவள் ஆல்ரெடி காரில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடியதை ஆன் பண்ணி பேசுகிறா. ஹலோ, சொல்லு கையல், என்ன விஷயம்? ஆ ரேணு, எங்கே இருக்க? இப்போ தாண்டி அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கட்டை மாற்றி விட்டு வீட்டில் இறக்கி விட்டுட்டு இன்விடேஷன் செக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குற. செலக்ட் பண்ணிட்டியா? ஆ அன்னைக்கு நான் செலக்ட் பண்ணேன், பட் அது குருராம் வேணான்னு சொல்கிறாரு. அதனால் வேற ஒரு டிசைன் எடுக்கணும். இப்போ நான் பார்க்க போகிறது சாம்பிள் செக் பண்ணுறக்காக தான். ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க. அங்கே போய் நாம் ஏதாவது செக் பண்ணி கொடுத்தோம்னா நியூவாக இருக்கக்கூடிய கார்டில் பிரிண்ட் பண்ணிக்குவாங்க. ஏண்டி, ஏதாவது முக்கியமான விஷயமா? அது வந்து, சொல்லு கையல். ஆமாண்டி, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். நேரில் பார்த்து பேசலாமா? பேசலாம், நான் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லடி, நேரில் பார்த்தா மட்டும்தான் பேச முடியும், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். சரிடி, நான் கார்டெல்லாம் கொடுத்து செக் பண்ணிட்டு வந்துடவா? எங்கே வரட்டும்? நம்ம போவோம்ல ஒரு ஷாப்பு, ஆதவன்னு, அங்கே வந்துடுறியா? அந்த டீ ஷாப்க்கா? சரி வந்துடுறேன். கையல் ஃபோனை வைக்க போகும் பொழுது ரேணு, கையல் சொல்லு ரேணு, ஏதாவது ப்ராப்ளம் ஆடி? நேரில் வா பேசிக்கலாம். சரின்ட்டு ஃபோனை வச்ச ரேணு அந்த பத்திரிக்கையோட கடையை தூக்கி போகிறாங்க. பத்திரிக்கைகள்லாம் பார்த்துற இன்ட்ரெஸ்டில் ரேணு கையல் சொல்கிற விஷயங்களை பற்றி கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் அது மிகப்பெரிய விஷயம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய போகுது. ஒரு பெரிய குடோன் மாதிரி இதில் அங்கங்கே கல்யாண மண்டபத்துக்கான அலங்கார பொருட்கள், அதுக்கான ஏஜென்ட் ஒருத்தர், வேலை செய்கிற 4-5 பேர் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்க, கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு சின்ன நோட்டில் குறிப்பெடுத்துக்கிட்டு இருக்கிறாரு ரேணுவோட அப்பா. கல்யாண மண்டபத்துலேயே கேட்டு பார்த்தேங்க, இதெல்லாம் சேர்ந்து வருமானு. அவங்க தான் உங்கள் நம்பரை கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க. எங்களுக்கு மணவரையிலிருந்து மாலையிலிருந்து சாப்பாட்டுலேருந்து நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும். கவலையே படாதீங்க சார். உச்சி முதல் பாதம் வரை A to Z, டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். உள்ளே நீங்கள் வந்து நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வர விருந்தாளிகள்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசினா போதும். கல்யாண வேலையில் எங்கள் பொறுப்பு. பாருங்க சார், இங்க வந்து பாருங்க, சொல்லிட்டு ஒரு பையன் ஆல்பம் எடுத்துட்டு வர அந்த ஆல்பத்தை விரிச்சு காட்டுறாரு அந்த ஆளு. இதெல்லாம் நாங்க பண்ண டெக்கரேஷன் தான், நாங்க செஞ்ச மாலைகள் தான். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஃபோட்டோஸ் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு சம்மந்தி மாப்பிள்ளை பொண்ணு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி வச்சுட்டு, சரிங்க நான் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கிறேன், இதில் இருந்து அவங்க பார்த்துக்கிட்டு எதை சொல்கிறாங்களோ அதை உங்களுக்கு நான் திருப்பி வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்கணும்? அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு ரேணுவோட அப்பா. ஸ்கூட்டியில் தன்னோட வீட்டை நோக்கி போகிறாங்க. வீட்டுக்கு போகிற வழியில் எல்லாமே மெயின் ரோடு தான், அங்கங்கே சின்ன சின்ன ஏரியாக்கள். ஆனால் இருந்தாலும் மெயின் ரோட்லேயே அவரை யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு. ரொம்ப நேரமாக வண்டிகள் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரோட்டில் அதிகமாக யாரும் இல்லை, அதுவும் மதியான நேரம். அப்படி இருக்கும் பொழுது யாரும் நம்மளை பின்தொடர்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனைகள் வருது. இருந்தாலும் குறிப்பிட்ட இடைவெளியில் யாரோ ஒருத்தங்க நம்மளை பின்தொடர்றாங்கன்னு அவருடைய உள்மனசுக்கு தோணவே டக்குன்னு அந்த ரோட்டில் ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. அவர் நினைக்கிற மாதிரி பின்னாடி யாருமே இல்லை. சரி, நம்ம பிரம்மையாக இருக்கோம், எவ்வளோ பெரிய ரோட்டில் எத்தனை பேர் போயிட்டுருப்பாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணதா வேலையா என்ன சொல்லிட்டு வண்டி எடுத்து ஓட்டி ஒரு 500 மீட்டர் கூட இருக்காது, அவர் பின்னாடி யாரோ வரதை மறுபடியும் ஃபீல் பண்ணுறாரு. மனசுக்குள்ளே இந்த எண்ணம் வந்த உடனே சைடில் இருக்கக்கூடிய மிரரை பார்க்க அங்கே கருப்பு கலர் வண்டியில் கருப்பு கலர் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் பின்னாடி வராங்க. கிராஸ் பண்ணட்டும், நாம் மெதுவாகவே போகலான்ட்டு ஸ்பீட் அப்படியே கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாரு. கம்மி பண்ணி 1 கிலோமீட்டர் வரைக்கும் போய் கூட அந்த ஆள் அவரை கிராஸ் பண்ணல. அதனால அவர் மறுபடியும் வண்டியை மெல்ல நிறுத்துறாரு. வண்டியை நிறுத்தி ஏதேதோ பார்க்குற மாதிரி ஃபோன் எடுத்து பார்க்க, தன்னோட வண்டியோட கவர்லேருந்து ஏதோ எடுத்து பார்க்கன்னு செக் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அந்த ஆள் கிராஸ் பண்ணணுமேன்னு பார்த்தா கிராஸ் பண்ணவே இல்லை. அவருக்கும் அந்த ஆளுக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 50லேருந்து 70 அடி டிஸ்டன்ஸ் தான் இருந்திருக்கும். கண்ணாடியில் நல்லா தெளிவாக தெரிகிற ஆள் ஏன் இன்னும் கிராஸ் பண்ணலின்னு சந்தேகத்தில் பின்னாடி திரும்பி பார்க்க அப்படி ஒரு வண்டியே பின்னாடி இல்லை. ஒரு நிமிஷம் உறைஞ்சி போய் நிற்கிறாரு. டக்குன்னு கண்ணாடியில் பார்க்க கண்ணாடியிலையும் அந்த உருவம் தெரியல. ஒருவேளை மனப்பிரமையாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் வண்டி எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனையில் வேற வழி இல்லையே வீட்டுக்கு போகணுமேன்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாரு ரேணுவோட அப்பா.
அந்த பத்திரிக்கையோட ஷோரூம்குள்ள வந்து எல்லா பக்கத்துலயும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, ஆல்ரெடி அங்க பழக்கமான அந்த ஓனர் ஏற்கனவே 2, 3 வாட்டி பத்திரிக்கை எடுத்து போட்டு அந்த பொண்ணுன்னு எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு, அந்த இடத்துக்கு போய் நிக்கிறாங்க ரேணு. மேடம், நீங்க அந்த இன்விடேஷன் புடிக்கலைன்னு கால் பண்ணி சொன்னீங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு 15 டிசைன் எடுத்து வச்சிருக்கோம். நீங்க அதுல பாருங்க. தம்பி, யாரோ ஒரு பையன கூப்பிட, அந்த பையன் சார் அப்படின்னு கேட்க, அந்த சாம்பிள் எடுத்துட்டு வாப்பா. சார், அந்த அக்டோபர் மந்த்து மணப்பெண்ணுடைய பேரு ரேணுகா தேவி, மாப்பிள்ளையோட பேரு குருதேவ். ஓகே சார், எடுத்துட்டு வரேன். சாம்பிள் எடுக்கிறதுக்காக அந்த பையன் உள்ள போக 15 கார்டையும் அந்த பொண்ணு முகம் முழுக்க சிரிப்போட எடுத்து போடுறாங்க. டக்குன்னு அந்த 15 கார்டில் லைட் பிங்க்குமே லைட்டாக ஒயிட்டும் கலந்து நடுவில் அழகான பட்டம்பூச்சி இருக்கிற மாதிரி ஒரு கார்டு அவங்க மனசை ரொம்பவே கவர்ந்துருச்சு. டக்குன்னு மொபைலை எடுத்து ஒரு ஃபோட்டோ ஃபுல்லாக கவராக முன்னாடி பின்னாடி உள்ள எப்படியெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எடுத்து இம்மிடியட்டாக அதை குருதேவுக்கு அனுப்புகிறாங்க. கால் பண்ணி, குரு, ரேணு சொல்லுமா, நான் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பியிருக்கேன். அந்த இன்விடேஷன் ஓகேவான்னு பாருங்க. லைன்லேயே வெயிட் பண்ணு. குரு வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணி பார்க்க குருவுக்கு அந்த இன்விடேஷன் பிடிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே அந்த 15 கார்டையுமே ஒரே ஃபோட்டோவை எடுத்து அனுப்ப குரு கூட சென்டரில் இருக்கக்கூடிய அந்த நல்லா இருக்குன்னு சொல்லி டைப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கால் பண்ணி கேட்க, ஏய் எனக்கு இதான் பிடிச்சிருந்துச்சு, மீதிலாம் அப்படி ஒன்றும் நல்லா இல்லை, கார்டு எவ்வளோவா இருந்தாலும் பரவாயில்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கார்டு தான் கொடுக்குறோம், சரியா? சரிங்க சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சுட்டு அந்த கார்டை எடுத்து விரிச்சு விரிச்சு பார்க்குறா. கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கார்டு மேலே அவளுக்கு தனியாக ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. சார், இந்த கார்டு சூஸ் பண்ணிக்கங்க. இதில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மட்டும் நான் குருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். சரி மேடம், நான் இன்னைக்கு நைட் வாட்ஸ்அப் பண்ணேன்னா உங்களுக்கு நாளைக்குள்ளே பிரிண்ட் கொடுக்க தருவீங்கள? ஆமாம் மேடம், இன்றைக்கி நீங்கள் பண்ணுங்கள், சாம்பிள் செக் பண்ணி கொடுத்துட்டு போங்க, நாங்கள் சீக்கிரமாக ஒரு 2 டேஸ் உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துட்றோம். சரி, ஓகே சொல்லிவிட்டு அந்த கார்டை அந்த மேனேஜர் நிற்கக்கூடிய இடத்துல டேபிள் மேலே வச்சுட்டு சாம்பிள் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் 2, 3 விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டு முன்னாடி வந்து அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணணுமா? மேடம், இதோ எவ்வளோன்னு கார்டுக்கு செக் பண்ணி சொல்லிடுறேன். கார்டை தேடி தேடி பார்க்குறாங்க. ஆனால் கார்டு காணா. அந்த பொண்ணை கூப்பிட்டு, கார்டு எடுத்து ஏதாவது உள்ளே வச்சியாமா? இல்லை சார், நான் எதுவுமே உள்ளே எடுத்து வைக்கவே இல்லை. ரேணு கார்டை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவளுடைய மொபைல் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபோனை எடுத்து பார்க்க அதில் கயல்ங்கிற நம்பர் வருது. கயல், ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்டி, ஆல்ரெடி நீ லேட்டு, ஒரு நிமிஷம் இரு கயல், கூப்பிடுறேன். ஃபோனை வச்சிட்றா ரேணு. சார், எங்கே சார் போயிருக்கோம்? இப்போ தானே சார் நான் இங்கே வச்சுட்டு போனேன். மேடம், நீங்கள் இப்போ தான் இங்கே வச்சுட்டு போனீங்க, நான் கூட எங்கேயுமே எடுக்கவே இல்லை. நீங்கள் இதை கொடுத்துட்டு போனீங்கன்னா இதே மாதிரி ஒரு சாம்பிள் நாங்கள் ரெடி பண்ணணுங்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும், நான் இங்கே தான் மேடம் வச்சுருந்தேன். அப்புறம் எங்கே சார் போயிருக்கோம்? மேடம், அது வந்து சுற்றி முற்றி கடையில் எல்லா பக்கம் தேடி பார்த்தோம், அந்த இன்விடேஷன் கிடைக்கவே இல்லை. மேனேஜர் ரொம்ப சங்கடமா, மேடம் சாரி மேடம், எங்கேயுமே இல்லை, எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரில, பட் கண்டிப்பாக கடைக்குள்ளதான் எங்கேயாவது இருந்திருக்கும். ஏன்னா இந்த குறுகிய நேரத்தில் யாரும் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சார், எங்களுக்கு அதே இன்விடேஷன் தான் வேணும். கவலைப்படாதீங்க மேடம். மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஹபிக்கு அனுப்புனீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவை மட்டும் எங்களுக்கு அனுப்ப முடியுமா? அவள் கொஞ்சம் சலிப்போட அந்த ஃபோட்டோவை அனுப்புறதுக்குள்ள 2 வாட்டி கையெழுத்து இருந்து கால் வரவே அதை கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஃபோட்டோவை அனுப்பிட்டு கையலுக்கு கால் பண்ணுறா. சொல்லு கையல். ரேணு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள்கிட்ட பேசணுங்கிறக்காக கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு பக்கமாக நான் எங்கள் டீ ஷாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் நீ இன்னும் வரவே இல்லை, என்னாச்சு? அதுக்குள்ளே இங்கே இன்விடேஷனில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால தான். இன்விடேஷனில் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏதாவது ஆயிடுச்சா? எதுவும் ஆகலை, சூஸ் பண்ணி வச்சுருந்த இன்விடேஷன் சாம்பிள் காணா. சரி, நீ வா, நம்ம பேசிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். கையல் கூப்பிட்டுட்டே இருக்க டக்குன்னு ரேணு, சார் கொஞ்சம் உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணி பாருங்கள் சார், எனக்கு அதே தான் வேணும், இல்லைனா நான் அனுப்பியிருக்கிற இந்த ஃபோட்டோ வச்சு அதே மாதிரி சாம்பிளோட எனக்கு வேணும். என்ன நம்பருங்கிறது மட்டும் நான் குருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். எங்களுக்கு 2 டேஸில் வேணும் சார், ஏன்னா எங்களோட கல்யாண பத்திரிக்கையெல்லாம் வந்துருச்சு. கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற நேரத்துலேயே ஃப்ரெண்ட்ஸுக்கும் நாங்கள் கொடுக்கணும். டிலே ஆனால் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இல்லை மேம், ஷியோராக 2 டேஸில் நாங்கள் கொடுத்துட்றேன் மேம். அட்வான்ஸ் சார்? சாரி மேம், சாம்பிள் இருந்தால் கூட அதை வச்சு நான் அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன், இப்போ அது இல்லை இல்லையா? அதை கண்டுபிடிச்சு அதே மாதிரி ஒன்று இது பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பத்திரையை நாங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். சரி, ஓகே சொல்லிவிட்டு அவள் கார் எடுத்துக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் நோக்கி போகிறா. ரோட்டில் பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த உருவம் நம்ம பின்னாடி வரல, எதுக்காக நம்மளை ஃபாலோ பண்ணணும்? ஆனால் நான் அங்கே கிளம்புனதுலேருந்தே என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கே, ஒருவேளை நம்மக்கிட்ட குறிப்பிட்ட அளவுக்கு பணம் இருக்கே, அதுக்கு இது பார்த்துட்டானோ? நாம் கொண்டாந்து 50,000த்தில் 45,000 அட்வான்ஸ் கொடுத்துட்டு 5,000 தானே வச்சுருக்குறோம்.
அப்படி இருக்கும் பொழுது சச்சே அதெல்லாம் இருக்காது, நாம போவோம் சொல்லிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் போக ஆரம்பிக்கிறார். இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள பின்தொடர்றது யாராவது இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வந்துகிட்டே தான் இருக்குது. கண்ணாடியில பார்க்க பின்னாடி யாரும் இல்லையே நிம்மதியோட ஓட்ட, 2 நிமிஷம் கழிச்சு கண்ணாடியில பார்க்க பின்னாடி யாரும் வரலையேங்கிற நிம்மதியில ஓட்ட, மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறாரு. அதே கருப்பு உடையோட கருப்பு கலர் உருவத்துல ஒரு உருவம் பைக்ல அவரை பின்னாடி தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது. நின்று பார்க்கலாமா இல்லை வேண்டாமா? அடுத்து ஆரம்பிக்கிறது ஆட்கள் அதிகமாக இருக்கக்கூட ஒரு தெரு. அது கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஒரு ஸ்ட்ரீட்டை தாண்டினதுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் மெயின் ரோடு ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வேணும்னா நாம் திரும்பி பார்த்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம திரும்பி பார்க்கணும். அதிகமான ஆட்கள் இருந்தால் கூட சின்ன ஆபத்துனால நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆட்களே இல்லாத இடத்துல நாம் எதுக்காக திரும்பி பார்த்துக்கிட்டுன்னு அவர் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. 4 கிலோமீட்டர் சீக்கிரமாக தாண்டிடணும். அதுக்கப்புறம் கூட மெயின் ரோடு தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு கண்ணாடி பார்க்க இப்போ அந்த உருவம் அங்கே இல்லை. அவர் எந்த 4 கிலோமீட்டருக்கு சீக்கிரமாக தாண்டின்னு நினச்சாரோ அந்த 4 கிலோமீட்டருடைய முதல் கிலோமீட்டர் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் 40ல் வந்தவர் ஸ்கூட்டியில் 60ங்கிற ஸ்பீடை எடுக்கிறாரு. 60 ஸ்பீடில் போகிறவருடைய கண் மட்டும் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கண்ணாடியை பார்த்துக்கிட்டே வருது. அந்த உருவத்தினுடைய விளையாட்டு என்னன்னா, கொஞ்ச நேரம் தெரியுது, கொஞ்ச நேரம் தெரியல. அவர் அதே ஸ்பீடில் போயிட்டுருக்க திடீர்னு சடனாக அவர் வண்டிக்கு முன்னாடி ஒரு நாய் ஒன்று வந்து அப்படியே அது அவருடைய வண்டியை கிராஸ் பண்ணி போக சடனாக அவர் பிரேக் போட்டு நின்று அந்த நிமிஷம் திடீர்னு அந்த நாய் பின்னாடி பக்கம் போக அது அடிபட்ட மாதிரி ஒரு சத்தம். அவருடைய வண்டி அந்த நாய் கிராஸ் பண்ணவுமே அவர் சடனாக பிரேக் போட்டு நிற்கவுமே கிராஸ் பண்ண அந்த நாய் பின்னாடி போய் ஒரே நிமிஷத்தில் அடிபட்ட மாதிரி சத்தம் கேட்கவுமே கிட்டத்தட்ட 2-3 வினாடிகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். இருந்தாலும் அவர் போட்ட பிரேக் அப்புறம் அவருடைய இதய துடிப்பு எல்லாமே வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ நாய் அடிபட்டுருச்சோ, நம்ம வண்டியில் இல்லை ஆனால் எங்கே அடிபட்டிருக்குமோன்னு திரும்பி பார்க்க நடு ரோட்டில் நாய் அடிபட்டு தான் கிடக்குது. ஆனால் அடித்த வண்டி பின்னாடியும் நிற்கல, அவரை கிராஸ் பண்ணி போகவும் இல்லை. அப்போது யார் அந்த நாயை அடிச்சிருப்பாங்க? அடிபட்டு கிடக்கக்கூடிய நாயை இடித்த வண்டி எங்க? கேள்விக்குறியோட அந்த நாயை பக்கமாக போகிறாரு ரேணுவோட அப்பா. சாரிடி, இன்விடேஷன் போன இடத்துல சாம்பிள் காணா. சரி அதெல்லாம் விடு, உட்காரு. உனக்கு எனக்கு காஃபி சொல்லியிருக்கேன். இந்த வெயில்லையா? ஏய் நீ தான் காஃபி டீ நல்லா குடிப்பியல்ல. சரி என்ன விஷயம்னு சொல்லு. ரேணு, நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவ். கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாளை வச்சுக்கிட்டு நான் இப்படி சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத. நான் ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன். என்னாச்சு கையல்? ஏன் சுற்றி வலிச்ச மூக்கு தொடுற? நானும் நீ எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸு? எதுக்காக இப்போ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? என்னன்னு டைரெக்டாக சொல்லு. இல்லடி அவ்வளோ சென்சிட்டிவ். ஏன்னா விஷயமே உன் கல்யாணத்தை பற்றி. ஏன் கல்யாணத்தை பற்றியா? என்ன சொல்கிற? ஏன் கல்யாணத்தை பற்றி என்ன சொல்லணும்? ரேணு, இந்த கல்யாணம் இப்போதைக்கு உனக்கு தேவைதானா? அவள் கேட்ட கேள்வியில் ரேணுவுக்கு தூக்கி வாரி போடுது. ஏய் என்ன கையில் சொல்கிற? ஏன் அப்படி சொல்கிற? மண்டபத்துக்கு சொல்லி தாலி எடுத்து சாரியெல்லாம் எடுக்கிற நேரத்தில் நான் இன்விடேஷனுக்கெலாம் ரெடி பண்ணிட்டேன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏன் இந்த மாதிரி சொல்கிற? இல்லை ரேணு, நடக்கிறது எல்லாமே அபசகுணமாக இருக்குது. அதனால தான் நான் பயப்படுறேன். என்னடி அபசகுணமாக நடந்துச்சு பாரு. அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. உனக்கு ஃபஸ்ட்டு புக் பண்ண கல்யாண மண்டபம் ஏதோ ஒரு காரணத்தினால வேண்டான்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி இப்போ உன்னுடைய இன்விடேஷனுடைய சாம்பிள் காணாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையாடி? நம்ம வேறு பக்கம் பார்த்துக்கலாண்டி. எனக்கு வாழ்க்கை நினச்சா பயமாக இருக்குது. ரேணுவுக்கு இப்போ ஒரு குழப்பம். முதல்ல பார்த்த மாப்பிள்ளையே குருதேவ் தான். மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு சொன்ன உடனே கையல் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னது உடனே அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டது கையல் தான். மாப்பிள்ளை சூப்பராக இருக்காருடி, நல்ல ஜாப்பு, மாமனார் மாமியார் வேறு நல்லா பேசுகிறாங்க, வீட்டில் நாத்தனார் கொழுந்தியான்னு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நல்லா ஜாலியாக இருக்கலாண்டின்னு ஊக்குவிச்சதே அவதான். ஆனால் இப்போ திடீர்னு நிச்சயம் ஆனதுக்கப்புறம் ஏன் இப்படி பேசணும்? நிச்சயத்துக்கு கூட சேலையெல்லாம் அவளுக்கு அவள் புதுசாகவே எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருந்தா. இன்னும் முக்கியமான விஷயம், குரு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்ததும் கையல் தான். கையல் இப்படி பேசுறது அவளுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏண்டி எதோ காரணம் சொல்கிற? இன்விடேஷன் சாம்பிள் காணாமல் போனது ஒரு சாதாரண விஷயம். மண்டபம் ஆல்ரெடி நம்ம புக் பண்ணது வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அடுத்த மண்டபத்தை நம்ம புக் பண்ணியிருக்கோம். அம்மா தெரியாதனமாக படியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. இதெல்லாம் வச்சு எப்படி? இல்லை ரேணு, நான் சொன்னா கேளு. கையல், நீ ஏன் இப்படி பேசுற? எனக்கு சுத்தமாக புரியல. மனசுக்குள்ள வேற ஏதாவது வச்சிருக்கியா? பெருமூச்சு விட்டவ கரெக்டாக காஃபி வர 2 பேர் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு கையல் குடிக்க போகலான்னு போகும் பொழுது ரேணுவுக்கு குடிக்க மனசே இல்லை. என்னன்னு சொல்லுடி. நான் டைரெக்டாக விஷயத்துக்கே வரேன், சொல்லு. ஏற்கனவே உன்னுடைய ஃபியான்சிக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருந்தாங்க தானே? ஆமாம். அந்த கல்யாணம் ஏன் நின்றுச்சு? அந்த பொண்ணோட அப்பா இறந்துட்டாரு, அதனால கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. வழக்கமாக
ஒரு வீட்ல கல்யாணம் நடக்கும் பொழுது அந்த வீட்ல துர்மரணம் நடந்தா அந்த வீட்ல இருக்கிற யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஒண்ணா மாப்பிள்ளை வீடோ பொண்ணு வீடோ தான் நிறுத்துவாங்க. ஏன் இந்த பொண்ணு வீட்ல நடக்கும் பொழுது ஏன் பொண்ணு வீட்ல நிறுத்துனாங்க மாப்பிள்ளை வீட்ல நிறுத்தாம? கையல் ஆனா இதெல்லாம் நான் சொல்றேன்டி. நான் விசாரிச்ச வரைக்கும் அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட நிச்சயமாச்சு. ஆனா முதல்ல அந்த பொண்ணோட நிச்சயமாகும் பொழுது நிச்சயத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா கீழே விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு இடது கையிலே காட்லயே அடிபட்டிருக்குது. கயல் என்ன சொல்ல வர? ஆமா, இடது கையிலே கால்லயே அடிபட்டிருக்குது. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகும் பொழுது வண்டியிலேருந்து கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டிருக்குது. கயல் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும், ஆனா எப்படி என்னன்னு கேட்காத. சரி, இப்ப என்ன சொல்ல வர? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பாத்ரூம்ல வலிக்கி கையை உடைச்சுக்கிட்டா. அவளுக்கு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தா. சொல்ல போனா அந்த பொண்ணு உயிர் போற நேரத்துல கொண்டே காப்பாத்துனாங்களாமா. கையில அடிபட்டதுக்கெல்லாம் இல்லடி, அவளுக்கு விழுந்ததுல ரொம்ப அதிர்ச்சியாகி பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. அதுக்கப்புறமா தான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சரி, அப்புறம் என்ன அப்புறம்னு கேக்குற? சரிடி, நீ இதனால என்ன சொல்ல வர? கயல் டைரக்டா விஷயத்த சொல்லு. சரி ரேணு, அந்த பொண்ணோட அப்பா ஆக்சிடென்ட் ஆகி மணல் அடிபட்டு சாதாரணமாக தான் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்தில் தான் அந்த பொண்ணு பாத்ரூமில் வலிக்கு விழுந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சரியாகி வந்து 2 நாளில் அவங்க அப்பாவுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அன்னைக்கு மண்டியில் அடிபட்டதா காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து இறந்துட்டாரு. இதுக்கு இடையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன விஷயங்கள்? முகூர்த்த புடவை எடுக்க போன இடத்துல முகூர்த்த புடவை மாறி போனது, கல்யாண பத்திரிக்கை எரிஞ்சு போனதுன்னு நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் குரு வேணான்னு சொல்லி அவங்க வீட்டில் முடிவு பண்ணி கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கையா இல்லை ரேணு? அம்மாவுக்கு அதே மாதிரி கை உடைஞ்சிருக்கு. சரிடி, இன்விடேஷன் அதே மாதிரி காணாம போயிருக்கு. கையல் ஆனா ரேணு, நான் ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன், இந்த சம்மந்தம் வேண்டாம். உனக்கு இதெல்லாம் பத்தி சந்தேகம் இருந்தா நீ குருகிட்டயே நேரடியா பேசு. அவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்தை விட நீயும் நம்ம குடும்பம் ரொம்ப முக்கியம். சரியா ஞாபகம் வச்சுக்கோ. அடிபட்ட நாய்க்குட்டிய வேக வேகமா போய் தூக்குறாரு. தான் வண்டி பெட்டியில இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு அடிபட்ட இடத்த சுத்திட்டு அவர் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு எங்க போதுன்னு யோசிச்சுட்டு நிற்கும் பொழுது கண்ணிமைக்கிற நேரத்துல கருப்பு கலர்ல ஒரு பைக்ல கருப்பு கலர் ஃபுல்லா போட்ட ஒரு ஆளு வேகமா வர, எதிர்பாராத சமயத்துல அவர் ஏதோ சத்தம் வருதுன்னு திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பைக் அவரை ஒரு ஒராசி கண்ணிமைக்கிற நேரத்துல அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிடுச்சு. ஒராசனதுல தூக்கி அடிக்கப்பட்டவர் அப்படி ஒன்றும் பெருசா போய் விழுகல. ஆனா கையில இருந்த நாய்க்குட்டி தவறி விழுக இவரும் அந்த ரோட்ல ஒரு ஓரமா போய் விழுகிறாரு. விழுந்ததுல அங்கிருந்த ஒரு பெரிய கல்ல அவருக்கு மண்டையில பலத்த காயம். அடிபட்டதுல மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாரு. கீழே விழுந்ததுல மண்டை கைகாலில் பலத்த அடியோட அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு ரேணுவோட அப்பா. காலையில எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கக்கூடிய குருராமுடைய மொபைல் அடிக்க ஆரம்பிக்குது. குரு மொபைல் அடிச்ச உடனே எடுத்து மொபைலை பார்க்க அதுல வந்திருக்கக்கூடிய பேரு ரேணு. ரேணு காலையிலே கூப்பிட்றத நினைச்சு ரொம்ப சந்தோஷம். நேற்று நைட் எவ்வளோ தூரம் கூப்பிட்டு பார்த்தோம், ரேணு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களும் அதை அப்படி விட்டுட்டாங்க. ஃபோனை எடுத்த உடனே ரேணு சொல்லுடா. ரேணுவோட குரல் ரொம்பவே அழுகிற மாதிரி இருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க, எனக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லை. என்ன சொல்ற ரேணு? ஏன் இப்படி பேசுற எடுத்த உடனே? ஆமா, எனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லை. புரியல ரேணு, எதனால? முதல்ல எங்கள் அம்மா கை உடஞ்சிச்சு. எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்போ அடிபட்டு மண்டையில் பெருத்த காயத்தோடு அட்மிட் ஆயிருக்காரு. நேற்று நைட் அவர் வீட்டுக்கு ரொம்ப நேரம் வரலன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் மொபைலில் கால் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறமா மறுபடியுமே அவர் போய் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது தான் அவர் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கடந்திருக்காரு. மண்டையில் பலத்த காயம் தெரியுமா? ரேணு, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே. நான் தான் உங்க யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச ஒரே விஷயம் இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் அப்படிங்கிறது மட்டும்தான். குரு பரபரப்பா பேசதை பார்த்துட்டு கிச்சன்ல இருந்து அவங்க அம்மா வெளியில வராங்க. வெளியில வந்தவங்க என்னடா ஆச்சு? போனை ஒரு நிமிஷம் மியூட்ல போட்டுட்டு, அம்மா நம்ம ரேணுவோட அப்பா இருக்கார்ல எங்க மாமா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா. ஐயோ எப்படா? ரேணு நம்மகிட்ட சொல்லவே இல்லை. ஒரு நிமிஷம் இருமா. ரேணு,
என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ரேணு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அன்னைக்கு போனது, அப்பா பார்த்துட்டு வந்தது, வரும்போது பைக்ல அடிபட்டுச்சா, எதுல அடிபட்டுச்சுன்னு தெரியல. ஆனா அப்பாக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு நாய் கடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியுமே ஆட்கள் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு, ரேணுவும் அப்பாவ தேட வீட்டுக்கு ரொம்ப நேரம் வராதனால, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவர் அங்க இருந்தது, ஹாஸ்பிட்டல்ல கொண்டாந்து அட்மிட் பண்ணது எல்லாத்தையும் ரேணு ஒண்ணு விடாம குருட்ட சொல்லிட்டு கடைசியா, இதெல்லாம் நான் ஒண்ணும் உங்ககிட்ட ஆறுதல் தேடுறதுக்காக சொல்ல கிடையாது. இந்த கல்யாணத்த நிறுத்தணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ரேணு நீ இப்படி பேசுறது தப்பு ரேணு. நீ இப்படி பேசாத. ஃபோன குடு. நான் அவட்ட பேசுறேன். குருவோட அம்மா பரபரப்பா கேட்கவே, அவ ஃபோன குடுக்கலான்னு குரு போகும்பொழுது, டப்புன்னு ரேணு ஃபோன கட் பண்ணிர்றா. கட் பண்ண உடனே 2 பேத்துக்கும் மூஞ்சி இல்ல. அம்மா, சாரிம்மா. நீ எதுக்குடா சாரி கேட்குற? அவ ஏதோ வருத்தத்துல இருப்பாளாட்ருக்கு. நீ கவலைப்படாத. நானும் அப்பாவும் உடனே போய் ரேணுவ பார்த்துட்டு வந்துடுறோம். அம்மா, அப்பா வந்ததுக்கு அப்புறமா நீ போவியாம்மா? நான் முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் என்னன்னு பார்க்குறேன். அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம். பயமா இருக்குதும்மா. கவலைப்படாத. இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கும். இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நாங்க எத்தனை பரிகாரம் பண்ணியிருக்கோம், எத்தனை பூஜைகள் பண்ணியிருக்கோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அம்மா, அந்த பரிகாரம் பூஜைகள்லாம் விடுங்கம்மா. எனக்கு முதல்ல இருந்தே அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா எனக்கு மட்டும் ஏம்மா? குரு, நீ அப்படி மனச விட்றாத. முதல்ல ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டு போய் பாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். நான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நானும் உங்க அப்பாவும் நடத்திருவோம். நீ கவலையே படாத. அதுக்கப்புறமா குரு ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிட்டு, அவன் ரேணுவோட அப்பாவ பார்க்கறக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. அதே நேரத்துல குருவோட அம்மாவுக்கு மனசுக்குள்ள பெரிய பதட்டம். ச்சோ! நம்ம பையனோட கல்யாணம் நடக்கும்னு நம்ம எத்தனை பாடுபடுறோம். அவன் ஜாதகத்த கேட்கும் பொழுது நமக்கு நெஞ்செல்லாம் பதறி போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, இந்த பொண்ணு ரேணு இப்ப எத மனசுல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்த வேண்டான்னு சொல்லுதுன்னு தெரியலையே! ஒருவேளை போன வாட்டி கல்யாணம் நின்னு போன விஷயத்த மட்டும் தான் நம்ம சொன்னோம். ஏன் நின்னுச்சு? எதுக்கு நின்னுச்சுன்னு நம்ம சொல்லல. அதக்கீது. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப தூரமே! மனசுக்குள்ள பல எண்ணங்கள் போயிட்டுருக்குது. ம்ஹ்ம். என்ன ஆனாலும் சரி, இந்த கல்யாணத்த நாம நிக்க விடவே கூடாது. குருவுக்கும் ரேணுக்கும் கல்யாணம் பண்ணா மட்டும் தான் குருவுக்கு இருக்கக்கூடிய பெரிய தோஷம் நீங்கும். இல்லைன்னா பெரிய பிரச்சனையே ஆயிரும். குருவுக்கு ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது. நெனச்சுக்கிட்டே போய் ஃபோன எடுத்து விஷயத்த தான் கணவர்ட்ட சொல்ல, அவரு ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள வந்துர்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு, நாம எப்படியாவது ரெடியாகி உட்காந்துருந்தோம்னா, அவர் வந்தோனே அப்படியே கூட்டிட்டு போயிரலான்னு வேக வேகமா சமையல் வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செஞ்சு முடிச்சவைங்க போய் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு ஹால்ல கணவருக்காக வெயிட் பண்றாங்க. ஃபோன் பண்ணி பார்க்க நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள்னு வருது. ஏற்கனவே ஒரு 1 ஹவர்ல வந்துன்னு சொல்லி இப்பதான் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. எதுக்கு நாம தொந்தரவு பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. குருவுக்கு ஃபோன் பண்ண, குருவோட மொபைல் எடுக்கவே இல்ல. ரேணுவுக்கும் ஃபோன் பண்றாங்க. அவங்க மொபைலும் எடுக்கல. ச்சே! என்ன இப்படி ஆயிடுச்சு? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, திடீர்னு அவங்களுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. சடனா திரும்பி பார்க்க அங்க யாருமே இல்ல. யாரா இருக்கும்? ச்சே! பிரம்மையா இருக்கும். இந்த ஸ்க்ரீன் எப்போ பார்த்தாலும் அசைஞ்சுக்கிட்டே இருக்குமே! அதனாலயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஸ்க்ரீன் விலகி தான் இருக்கு. ஆனா அது அசையவே இல்ல. காத்தடிக்கிறதுக்கும் வாய்ப்பில்ல. ஸ்க்ரீனுக்கு பக்கமா போய் நின்னு என்னவா இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுதே, அவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில துணிகாய போடுற இடத்துல ஏதோ ஒரு மாதிரி ஒரு உருவம் தெரியுது. கண்கள நம்பவே முடியல. ஏன்னா துணிகாய போடுற இடத்துக்கு பக்கத்துல நெறைய குச்சிகள் நிக்கி வச்சிருந்தாங்க. வீட்டு வேலை செய்யும் பொழுது மிச்சம் இருந்த குச்சிகள், அங்கிருந்த செங்கல்கள்லாம் இருந்துச்சு. அதுவா இருக்குமோ என்னமோன்னு சந்தேகம். அவங்களுடைய ஜன்னல் ஒரு மெரூன் கலர்ல இருக்கிறதுனால, அந்த உருவம் ஒருவேளை நமக்கு தப்பா தெரியுதோன்னு முதல்ல அந்த கண்ணாடிய தொடச்சு விடுறாங்க. சரி, வெளியில போய் பார்த்துருவோம். அது என்னவா இருந்துற போதுன்னு நெனச்சுக்கிட்டு, மெல்ல மெல்ல வந்து வெளியில பார்த்தா, அப்படி எதுவுமே தெரியல. நம்ம மனப்பிரம தான். சொல்லிட்டு சோஃபால வந்து உட்காந்த அடுத்த நிமிஷம், அவங்கள யாரோ குரவழிய பின்னாடி இருந்து பிடிக்கிறாங்க. கத்தலாம்னு நினைக்கும் பொழுது, ஒரு கைய குரவழியிலயுமே, இன்னொரு கைய வாயிலயும் வைக்கிறாங்க. அவங்கனால இப்போ எந்திரிக்கவே முடியல. மூச்சும் சரியா விட முடியல. கைகள 2 கை மேலயுமே வச்சு அவங்க இழுக்குறாங்க. அந்த இடத்துல உருவம் கிடையாது. ஆனா அவங்களோட கைய இவங்க பற்றி இருக்கிறது நல்லாவே தெரியுது. யாருன்னு அப்படியே தலைய மேல நிமித்தி பார்த்தா, யாருமே இல்ல. சோஃபாவோட சோஃபாவா தலை பின்னாடி சாஞ்சிருக்க, குரவலில் இருக்கக்கூடிய கைய இவங்களோட இடது கையிலயுமே, வாய் மேல இருக்கக்கூடிய கைய இவங்க வலது கையிலயும் பிடிச்சுக்கிட்டு இழுக்க பார்க்குறாங்க. ஆனா அவங்கனால சுத்தமா முடியவே இல்ல. கால்கள நல்லா போட்டு பெரட்டுறாங்க. சத்தம் வெளியில கேட்டு யாராவது வரமாட்டாங்களான்னு ஒரு எண்ணம். ஆனா யாருமே வரல. கொஞ்ச நேரத்துல கால நகர்த்தி நகர்த்தி அங்க இருக்கக்கூடிய சில்வர் டீப்பாய் மேல எட்டி உதைக்கிறாங்க. அது வேகமா போய் டிவி இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் மேல மோதி பெரிய சத்தத்தை ஏற்படுத்துது. இருந்தாலும்
பக்கத்து வீட்டில் கேட்குற அளவுக்கு சத்தம் ஏற்படல. அடுத்த நிமிஷமே அவங்களுடைய காலும் கட்டப்படுது. அந்த காலையும் அசைக்க முடியல. அவங்களுடைய காதுக்கு பக்கத்தில் மூச்சு விடுற சத்தம் மட்டும் நல்லாவே கேட்குது. அது ஏதோ ஒரு அனத்தலோட மூச்சு விடுற சத்தம். அந்த மூச்சு விடுற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குருவோட அம்மா காதுகிட்ட வந்து, குருவோட அம்மா காது பக்கத்தில் வந்து ஒரு குரல்ல பேசுது. அந்த குரல் கேட்கறதுக்கே ரொம்ப சகிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. நீ என்ன மீறி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. உன் பையனுடைய ஜாதகத்துல விதிக்கப்பட்டது தான். அவனுடைய தலைவிதி அவன் என் கூட இருக்கிறது மட்டும்தான். அவனுக்கான விஷயங்களை கொடுக்காம நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். உன் பையன் கண்டிப்பா என் கூட தான் வந்தாகணும். அவனுக்கு வாழ்க்கை நான் தான் அமைச்சு கொடுப்பேன். இல்லை, அவனுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு விஷயத்தினால கட்டு வச்சிருக்கீங்க. அவன் பக்கத்துல என்னால் நெருங்க முடியாம இருக்கு. ஒரு நாள் அந்த கட்டெல்லாம் அவுத்து உன் பையனுக்கு நிச்சயமா நான் தேடித்தர வாழ்க்கையை கொடுப்பேன். கண்டிப்பா உன் பையனுக்கு நீ நினைச்ச மாதிரியோ இல்லை உன் கணவர் நினைச்ச மாதிரியோ கல்யாணம் பண்ண முடியாதுன்னு பலமா கத்த ஆரம்பிக்குது அந்த உருவம். காதுகிட்ட கேட்டுட்டு இருக்கிற உருவத்தினுடைய வார்த்தைகளை கேட்க கேட்க அவங்களோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிக்குது. அதுக்குள்ள அவங்களால மூச்சுடவே முடியல. உயிர் போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துடுச்சு. வீட்டுல யாருமே இல்லையேங்கிற எண்ணமும் இருந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு அப்பதான் தான் பர்ஸ்ல எப்பவுமே முருகனுடைய போட்டோ வச்சிருக்கிற ஞாபகம் வந்து அவங்க அப்படியே கையால அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பேக்கை தடவ ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக அந்த பர்ஸை ஓப்பன் பண்ணி அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா முருகனுடைய ஃபோட்டோவை எடுத்து நேராக விட்ட உடனே கரெக்டாக வெளி வாசலில் ஒரு வண்டி சத்தம் கேட்கும் பொழுது அவங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்டும் அவிழ்க்கப்படுது. முன்னாடி வந்து மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. கண்களில் கண்ணீர், வாயில் அப்படி ஒரு ஜலவா, உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. தலையெல்லாம் பாரம், காலெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. கைகள் எல்லாம் படபரப்பாக இருக்குது. முருகனுடைய ஃபோட்டோவை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க குருவோட அம்மா. கணவர் அதே நேரத்தில் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வராரு. பாலாமணி, பாலாமணி! கணவர் சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு வேகமா ஓடி போய் கணவருடைய கையை பிரிக்கலான்னு எண்ணம் தான். ஆனா இந்த இடத்துல தான் அவங்க அப்படி ஒரு பரபரப்பா நடந்து கூடாதுன்னு முடிவு பண்றாங்க. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி கணவனை பாதிச்சதுனால இப்ப எக்காரணத்தை கொண்டு எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நாமளே தான் மீண்டு வரணும். கண்டிப்பா நாளைக்கு போய் அந்த ஜோசிக்காரரை பார்த்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் மறைச்சிக்கிட்டு வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அங்கிருந்து எந்திரிக்கிறாங்க. மூஞ்சி ஒரு மாதிரி வீங்கி கண்ணெல்லாம் செவந்து போய் வாயிலெல்லாம் எச்சியெல்லாம் ஓரளவுக்கு தெரியவே அவர் கணவன், என்னாச்சு, ஏதோ உடம்பு சரியில்லையா? இல்லைங்க. ஆனால் வார்த்தை கேட்கும் பொழுதே கண்களை தார் தாரையாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய சொம்பில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்காரோட கையை இறுக்கி பிடிச்சு 2 நிமிஷம் அப்படியே நிற்கிறாங்க. ஏதாவது பிரச்சனையா? நம்ம சம்மந்திக்கு அடிபட்டுருச்சாமாங்க. ஐயோ, என்ன சொல்கிற? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏற்கனவே நம்ம குரு கல்யாணம் ஒரு வாட்டி நின்று போச்சு. அதுவும் இப்படியே தான் நடந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி நடக்குதுங்க. நம்ம குருவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலினா, இங்கே பாரு, அதெல்லாம் எதுவும் பேசாத. முதல்ல சம்மந்தி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஆறாமா? தெரிலங்க. குருவுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவள் எடுக்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் எங்கேயும் ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேளுங்க. இன்னும் ரேணுக்கே ஃபோன் பண்ணுங்க. பிள்ளைக்கு 2 ஏதாவது பேசிக்க போகுதுங்க. என்ன பேசிக்குவாங்க? ஏன் அப்படி சொல்கிற? இதுக்கு மேலே சொல்ல வேணான்னு முடிவு பண்ணிட்டு, இல்லைங்க, ரேணு டென்ஷனாக இருப்பா, இவனும் டென்ஷனாக போயிருக்கிறான், அதனால தாங்க. கணவர்கிட்ட சொல்லதுக்கு அப்புறமே அவர் ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமாக போகிறாரு. போனதுக்கப்புறம் ஒரு முறை சோஃபாவையே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. தனியாக இருந்தால் ஒரு வேளை வந்துருமோ அப்படிங்கிற எண்ணமும் அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. குருவோட அம்மாவுக்கு இப்போ மரண பீதி கண்களை நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல பைக்கை நிறுத்திக்கிட்டு வேகமாக உள்ளே போகிறான். உள்ளே போகும்பொழுதே அவனுக்கு கோவம். இந்த ரேணுவுக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி அவன் அட்டன் பண்ணவே இல்லை. கடைசியில் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. அவளுக்கு என்ன அப்படி கோவம்? நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகும் பொழுதே ஐசியூ வார்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. வார்டுக்கு முன்னாடி ரேணுவோட அம்மா, கூடவே அவங்க மாமா, இன்னும் 2 பேர், அது கூட ரேணு நின்றுட்டு இருக்க. இவர் மெல்ல மெல்ல அங்கே போய் நிற்கிறாரு. இவன் எல்லாரும் முன்னாடியும் எதுக்கு இங்கே வந்த? இந்த கல்யாணமே நான் வேண்டான்னு சொன்னான்லன்னு கத்துனா. அவங்களும் ஆமாங்க, எங்கள் வீட்டில் இப்படியே நடந்துட்டு இருக்குது, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ரேணுவோட கோவம் யோசிச்சவர் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. கையில் கட்டு போட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய ரேணுவோட அம்மாட்ட முதல்ல போய் பேசலாம் அப்படிங்கும் பொழுது டக்குன்னு திரும்பி பார்க்க ரேணுவோட கண்களில் குரு தெரிகிறாரு. குருவை பார்த்துட்டு ஒடியாந்து வந்து ரேணு கையை பிடிக்கிறா. அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஃபோனில் நம்மக்கிட்ட தாம் தூமன் கத்துனவ என்ன நம்மக்கிட்ட வந்து கையை பிடிக்கிறான்னு ஒரு பெரிய ஆச்சரியம்தான். மாப்பிள்ளை, பார்த்தீங்களா உங்கள் மாமாவோட நிலைமைய? அதுக்குள்ள ரேணுவோட மாமா, மாப்பிள்ளை, மாமா கல்யாண விஷயமா தான்
போயிருந்தாரு. மண்டபத்தோட அலங்காரம், மாலை அது இதுன்னு எல்லாருக்கும் கூட அனுப்பிச்சு விட்டுருந்தாரே. ஆமா. அதுக்கப்புறம் வர வழியில நாய்க்குட்டி ஒண்ணு வந்து அடிபட்டுச்சா? இல்ல அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல எந்த கடையும் இல்ல. கடை இருந்தாலும் அங்க சிசிடிவி இல்ல. அதனால எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ரேணு தான் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேல எனக்கு ஃபோன் பண்ணா. அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு. நானும் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனா மாமா ஃபோன் எடுக்கவே இல்ல. கடைசியா மாமாவோட ஃபோன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, மாமா போன வழியெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அவரு போனது அந்த இடத்துக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியும். அந்த டெக்கரேஷன் பண்ற இடத்துக்கு போயி, அது போற வழியில பார்க்கும்பொழுது தான் மாமா கீழ கிடந்தாரு. கரெக்ட்டா நாங்க போறதுக்கு முன்னாடி தான் அங்கிருந்து ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்றதுக்காக ட்ரையும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா கிடைக்கலையாமா சிக்னலு. நாங்க போய் நிக்கவும், அங்க ஆட்கள் இருக்கவும், அதுக்குள்ள ஆம்புலன்ஸ வர வைக்கவும் கரெக்ட்டா இருந்துச்சு. நாங்களும் இங்க கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டோம். "என்ன மாப்பிள, அக்கா கை கீழ விழுந்து உடைஞ்சிருச்சு. காலு இப்படி பெசறி கிடக்குது. மாமாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு" சொல்லிட்டு அவர் அழுகவே, குருவுக்கு வயிறெல்லாம் பெரட்ட ஆரம்பிக்குது. இதே காரணங்கள சொல்லி தான் ரேணு கல்யாணத்த நிறுத்தணும்னு நெனச்சா. அதுக்கப்புறமா ஆறுதல் சொல்லிட்டு ரேணு பக்கமா திரும்புறாரு குரு. "ரேணு, சாரிங்க. என்னால உங்ககிட்ட பேசவே முடியல. நைட்டு விஷயம் தெரிஞ்ச உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம். சார்ஜில நான் போடாம வந்துட்டேன். என் மொபைல்ல சுத்தமா சார்ஜ் இல்ல. அதனால தான் சொல்ல முடியல. ஆமா, உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுச்சு?" இந்த கேள்வி ரேணு கேட்ட உடனே குருவுக்கு தூக்கி வாரி போடுது. "ரேணு, நீ எனக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்ல. இன்விடேஷன் விஷயமா மதியம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் நான் என் ஃப்ரெண்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தேன். அது சம்மந்தமா உங்ககிட்ட ஒரு விஷயங்கள் பேசணும்னு நெனச்சேன். அம்மாகிட்ட பேசிட்டு இருக்க தான் அப்பா இன்னும் வரலையேன்னு தெரிஞ்சு மாமாவுக்கு சொல்லி போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் எமர்ஜென்சியா வந்ததுனால ஃபோன நானு சார்ஜ் போடாம வந்துட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சுச்சுன்னு கேட்டனே, அத பத்தி நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல." இந்த கேள்விக்கு குரு என்ன பதில் சொல்லுவாரு? அப்ப வீட்ல இருக்கும் பொழுது குருவுக்கு ஃபோன் பண்ணி ரேணுன்னு பேசுனது யாரு? ரேணுவோட வாய்ஸ் தான். ரேணுவோட டோன் தான். இப்போ என்ன பதில் சொல்லுவாரு குரு? ஆனா இது எல்லாம் மனுஷங்களே தாண்டி வேற ஏதோ விஷயம்னு குருவுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்குது. தன்னோட பாவம் போன கல்யாணத்துல தொடர்ந்த மாதிரி இந்த கல்யாணத்துலயும் தொடர்ந்து ஒருவேளை இதுவும் நின்றுமோங்கிற பயம் கூட குருவுக்கு மனசுக்குள்ள தோண ஆரம்பிக்குது. அப்படி என்னதான் குருவை துரத்திட்டு இருக்குது? என்ன காரணமா தான் இருக்கும்? குரு மலைச்சு போய் நிக்க ரேணு திரும்ப திரும்ப உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுங்கிற கேள்வியே கேட்டுட்டு நிக்கிறா. குருவோட அம்மா ஒரு சாமியார் முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. அவரு கண்ண மூடி உட்காந்துட்டு இருக்கிறாரு. குருவோட அம்மா பக்கத்துல ஒரு ஜோசியர் உட்காந்துட்டு இருக்கிறாரு. சாமியார் பக்கத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்னுகிட்டு சாமியாரையே உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ண மூடி இருக்கக்கூடிய சாமியார் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பக்கமா கண்ண திறக்கவே இல்ல. டக்குன்னு கண்ண திறந்து எப்ப பாப்பாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கண்ண திறந்தா மட்டும்தான் நம்மள பார்த்த உடனே என்ன பிரச்சனை, இல்ல ஜாதகத்த கொண்டு போய் குடுத்தோம்னா அத தொட்டு பார்த்து என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிப்பாருன்னு தான் ஜோசியரு இப்ப கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. கண்ண மூடிட்டு இருக்கிறவர, "ஐயா, ஐயா." பக்கத்துல இருக்கக்கூடிய சிஷ்யர் எழுப்பவே அவரு அப்படிங்கிற ஒரே ஒரு சத்தம் சொல்றாரு. "ஐயா, குறி கேட்கறக்கு ஆள் வந்திருக்கிறாங்க ஐயா." அப்படின்னு ஒரு 2 அழுத்தம் சொல்றாரு. சொன்ன உடனே ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள பார்த்து அந்த ஆளு, "ஏங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க." குருவோட அம்மா பதட்டமா, "ஐயா, பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணுங்க. வாட்டி கல்யாணம் நிச்சயம் பண்ணும் பொழுது பொண்ணோட அம்மா கீழ விழுந்து அடிபட்டுச்சு. அடுத்து பொண்ணோட அப்பாவுக்கு அடிபட்டுச்சு. 3வது பொண்ணுக்கு அடிபட்டுச்சுங்க. கடைசியில அவிங்க அப்பாவே இறந்துட்டாரு. அதே மாதிரி தான் இப்ப பார்த்துருக்கிற பொண்ணுக்கும் நடக்குது. நினைக்கிறதுக்கே பயமா இருக்குது. என்ன காரணம் ஏதுன்னு தெரியல. அத பத்தி குழப்பமா இருக்குன்னு ஜோசியர்ட்ட போய் கேட்க தான் அவரும் பார்த்துட்டு பரிகாரங்கள்லாம் சொன்னாருங்க. அவர் சொன்ன மாதிரியே எல்லா பரிகாரத்தையும் செஞ்சு பையனுக்கு தாயத்தெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணணும். இருந்தாலும் இந்த கல்யாணத்துல அதே மாதிரி தடங்கல்கள் வருது. என்ன ஏதுன்னு சரியா தெரியல. நாங்க இவர்கிட்ட தாங்க ஜாதகம் பார்ப்போம். இவர் ஜாதகத்தை பார்த்து சொன்னது பிரகாரம் பையனுக்கு இந்த பொண்ணை கட்டல அப்படின்னா பையனுக்கு கல்யாணமே ஆகாது. அப்புறம் பையன் ஒண்டியா தான் இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வீட்டில் இருக்கிறவங்க இழந்துருவாங்கன்னு சொன்னாரு. அதனால தான் பயமா இருக்குதுங்க ஐயா. எங்களை பத்தி கவலை இல்லை. ஆனா பையனுக்கு கல்யாணமே ஆகாது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. தயவு செஞ்சு என்னென்ன முடிவு சொல்லுங்க ஐயா." எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியர் வாயை திறக்கலாம் அப்படிங்கிற அதே நிமிஷத்துல எல்லாரும் காத்துட்டு இருந்த மாதிரி அந்த சாமியார் டக்குன்னு கண்ணை திறக்கிறாரு. சாமியாரை பார்த்து அவர் கண்ணை திறந்த உடனே இவங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிட அவரு குருவோட அம்மாவை நல்லா உற்று நோக்க ஆரம்பிக்கிறாரு. பார்த்துட்டு, "பையன் ஜாதகத்தை கொண்டாந்துருக்கியா?" "வச்சிருக்கங்க ஐயா." "எடு."
பையனோட ஜாதகத்தை வாங்கி அதை அப்படியே மடித்து தான் மடியில் வச்சு தன்னுடைய 2 கைகளையுமே அந்த ஜாதகத்து மேலே வச்சு ஒரு நிமிஷம் கையை மூடி ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, டக்குன்னு தான் கையால் இந்த ஜாதகத்தை தூக்கி எரிஞ்சிடுறாரு. எரிஞ்ச உடனே அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். ஐயா, என்னாச்சுங்க ஐயா? உன் பையனுக்கான பரிகாரத்தை என்னால் சொல்லவே முடியாது. உன் பையன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு என்னால் விளக்கி கூறுற அளவுக்கு சக்தி கிடையாது. முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போ. டக்குன்னு அவங்க எந்திரிக்கவே சாமியார், வெளியில் போ, இங்கே நிற்காத, வெளியில் போ கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே ஜோசியர், ஐயா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் சரியான முடிவு சொல்லுவீங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி வந்திருக்கிறேங்க ஐயா. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க ஐயா, உங்களை கெஞ்சி கேட்குறேன். என்னால் சொல்ல முடியாது. இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் கூடாது. இனிமேல் இது விஷயமா யார் எங்கிட்ட எக்காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது. முதல்ல வெளியில் போங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க நிற்க, திடீர்னு கீழே முட்டி போட்டு மடியில் இருக்கக்கூடிய முந்தானியை விரித்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க குருவோட அம்மா. ஐயா, ஒரு பெத்தவளா உங்ககிட்ட மடிப்பிச்சை கேட்குறேங்க ஐயா. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும் பொழுது பையனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேங்க ஐயா. சம்மந்தி இப்போ தான் அடிபட்டுச்சு. அவர் இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. சம்மந்தி அம்மாவுக்கு அதுக்கு முன்னாடியே அடிபட்டுருச்சு. இதெல்லாம் சரியாகணுங்கிறக்காக தாங்க ஐயா வந்திருக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு உதவி பண்ணுங்க ஐயான்னு மன்றிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சாமியார் ஓரமாக கிடக்கக்கூடிய குருவோட ஜாதகத்தை பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை மூடி நிற்க ஆரம்பிக்கிறாரு. குருவோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த அவர் எப்படி சொல்லுவாருன்னு தயங்குறார் போல. அப்பா, பார்த்து பத்திரமா உட்காருங்க. நீங்களாகட்டும் அம்மாவாகட்டும் எக்காரணத்தை கொண்டு எந்திரிச்சு போய் எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன். 2 பேரும் நான் குளிக்க போகிறதுக்குள்ளே ஏதாவது வேணும் அப்படிங்கிறக்காக எந்திரிக்க வேண்டாம். இப்போவே சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றும் வேண்டாமா? ஏன் இப்படி பண்ணுற? பின் என்னம்மா, உனக்கு அப்பாவுக்கு அடிபட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் ஆகுது. அப்பா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 2 நாள் தான் ஆகுது. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் எந்திரிச்சு நடப்பீங்க? ஐயோ, அதான் 10 நாளைக்கு பக்கம் ஆயிடுச்சல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீங்கள் அமைதியாக இருங்க. என்னை கூப்பிடுங்க, இப்போ ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள். அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ போய் குளிச்சுட்டு வாப்போ சொல்லிட்டு அவர் ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் குளிக்கிறதுக்காக போகிறா ரேணு. தன்னை கபோர்டில் போய் துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு தன் தோளில் போட்டுக்கிட்டு தன்னோட பாத்ரூம்குள்ளே போகிறதுக்காக பாத்ரூமை திறக்கிறா. திடீர்னு அவளுடைய மொபைல் அடிக்கவே போய் பார்க்குறா. அதில் குருவோட நம்பர் வருது. எடுத்து குருக்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு குளிச்சுட்டு வந்து கூப்பிடுறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்லி ஃபோனை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பாத்ரூம்குள்ளே போகிறா. பாத்ரூம்குள்ளே போய் தான் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய ஹேங்கரில் போட்டுட்டு பாத்ரூம் பைப்பை திறந்து விட்டு அடுத்த நிமிஷம் திடீர்னு அவள் இந்த மக்கு கீழே விழுந்துருது. மக்கு அவள் பின்னாடி போய் விழுகவே அதை எடுக்கலான்னு சொல்லி திரும்பும் பொழுது தெரியாதனமா அப்படியே கால் வலிக்கி கீழே விழுந்துடுறா. எப்படி கால் வலிக்கி கீழே விழுந்தான்னு அவளுக்கு கூட தெரியல. இருந்தாலும் அவள் கால் வலிக்கி அப்படியே கீழே விழுந்து அந்த நிலப்படியில் அவளுக்கு மண்டை அடிச்சிருது. மண்டை அடித்த உடனே வலியில் துடிக்க ஆரம்பிக்கிறா. கத்த முடியல. கூப்பிட்டாலும் அம்மா அப்பா வர நிலமையில இல்லை. அப்பானால் வர முடியாது, அம்மா வந்தாலும் மெதுவாக தான் வர முடியும்னு நினச்சிக்கிட்டு அவள் 2 எண்ணங்களில் இருக்கும் பொழுது அவள் கையில் ஏதோ ஈரப்பதமாக பட எடுத்து பார்க்கும் பொழுது ரேணுவோட மண்டையிலேருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பிக்குது. கண்ணை திறந்த சாமியார் குருவோட அம்மாவை பார்த்து, பெத்தவ மடிப்பிச்சை கேட்குறங்கிற ஒரே காரணத்துக்காக உன் பையன் ஜாதகத்தில் என்ன ஏதுன்னு முழுசாக நான் பார்த்து சொல்கிறேன். ஆனால் உன் பையனோட ஜாதகம் முழுசாக இறப்பை சந்திக்காத ஒரு ஆத்மாவோட ஜாதகம். ஐயா, என்ன சொல்கிறீங்க? கொஞ்ச நேரம் பொறு. சிஷ்யரை பார்க்கவே சிஷ்யர் வேகமாக போய் என் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர மறுபடியும் சாமியார் உட்காந்து தான் கையை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்கிறாரு. 10 நிமிடங்களும் குருவோட அம்மா மனசுக்குள்ளே இருந்த எண்ணத்துக்கு விளக்கங்கள் கொடுக்கவே முடியல. அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னும் அவங்க மனசுக்குள்ளே ஏதோ உள்ளுக்குள்ளே தீயாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. முழிச்சவர் குருவோட அம்மாவை பார்த்து, உன் பையனோட ஜாதகம் முழுசா சாந்தி அடையாத ஒரு ஆத்மாவோட ஜாதகம். ஐயா, புரியலிங்க ஐயா. இந்த ஜாதகக்காரன் எங்கே பிறந்தா? ஊரில் பிறந்தாருங்க ஐயா. ஊருனா எங்கள் ஊருங்க ஐயா. ஈரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். ஆஸ்பத்திரியிலையா இல்லை வீட்லையா? வீட்டில் தாங்க ஐயா பிறந்தாரு. உங்களுக்கு பிரசவம் பார்த்தது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் வைத்தியர்கள்லாம் சேர்ந்து பார்த்தாங்க. அங்கே திடீர்னு வயிற்று வலி வந்ததுனால எங்களால் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல. அங்கே இருக்கிறவங்க டெலிவரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால அவங்க மறுபடியும் டெலிவரி பார்த்து முடிச்சுட்டு எங்களை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க ஐயா. இந்த ஜாதகக்காரனுடைய ஆத்மா இன்னும் இறக்கலை. அதாவது உன் மகனாக இருக்கக்கூடிய பையன் போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அதே உயிரோட இங்கே உழவிட்டுருக்கிறான். ஐயா, எனக்கு
நீங்க சொல்றது பாதி தான் புரியுது. என்னன்னு விளக்கமா சொல்லுங்க ஐயா. விளக்கமா சொல்லணும்னா, உன் பையனுடைய பூர்வ ஜென்ம உயிர் இப்ப தொடர்ந்துட்டு இருக்குது. இவனுடைய பூர்வ ஜென்மத்துக்கான பழி, பாவங்கள், அதுக்கான வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த ஜென்மத்துல இன்னும் உன் பையன தொடர்ந்துட்டு இருக்குது ஒரு ஆத்மா. ஐயா! அப்படின்னா என் பையன் என் பையன் போன ஜென்மத்த சேர்ந்தவன்னு சொல்றீங்களா? ஆமா. உன் பையன் போன ஜென்மத்தை சேர்ந்தவன். அவனுடைய உயிர் ஆத்மா சாந்தி அடையாம நிறைவேறாத ஒரு ஆசையில இறந்து போயிருக்குது. உன் பையன் உயிர் போகும் பொழுது உன் பையனோட ஆசை மட்டும் இல்லை, உன் பையனை நம்பி இருந்த 2 3 ஆத்மாக்களுடைய ஆசைகளும் நிறைவேறல. அதனாலதான் போன ஜென்மத்துல நிறைவேறாத ஆசைய இந்த ஜென்மத்துல உன் பையன் மூலமா நிறைவேற்றணும்னு அந்த ஆத்மாக்கள் உன்னை சுத்திக்கிட்டு இருக்குது. உன் பையனை திருமணம் பண்ண விடாம செய்யுது. அப்போ எந்த மாதிரியான ஆசைகள் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் கூட நாங்க பண்ணிடுறோம். கண்ண மூடுனவரு 2 நிமிஷம் கழிச்சு கண்ண திறந்து, நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. சொல்லுங்க ஐயா. போன ஜென்மத்துல உங்க பையன் இதே பேரோட பிறந்திருக்கிறாரு. இதே உருவத்தோட இதே மாதிரி தான் பிறந்திருக்கிறாரு. ஆனா தாய் தகப்பன் சகோதரி அப்படிங்கிறது வேற. போன ஜென்மத்திலையும் அவருக்கு சகோதரி தான். இந்த ஜென்மத்திலையும் அவருக்கு சகோதரியா தான் இருந்திருக்கணுமே. ஆனா அந்த சகோதரி இப்போ உயிரோடு இருக்காதே. ஆமாங்க ஐயா. சின்ன வயசுல பொண்ணு கிணத்துல விழுந்துட்டா. என் அண்ணன் பொண்ணு கிணத்துல விழுகு போகும்போது இவ்வளவு விளையாடிட்டு இருந்து விழுந்து இறந்துட்டா. இல்லை, அந்த உன் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட மரணம். அவளுக்கான இயற்கை மரணம் கிடையாது. அதுக்கு காரணம் உன் பையன்தான். ஐயா! எனக்கு எப்படி சொல்றீங்க ஐயா? ஆமா. போன ஜென்மத்துல இதே பேரோட வேற தாய் தந்தைக்கு பிறந்தவர் அந்த ஜென்மத்துல ஒரு துறவி ஆகணும், ஒரு சன்னியாசி ஆகணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் அந்த தாய் தந்தையும் நினச்சிருக்கிறாங்க. அதனால சின்ன வயசுலேருந்தே குருகுலத்தில் விட்டு அவரை துறவியாக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது ஆத்மாக்கள்கிட்ட பேசினா மட்டும்தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பையனை துறவியாக்க முடியல. துறவி ஆகிறதுக்கு முன்னாடியே உன் பையன் இறந்துட்டான். இறந்த ஆத்மாவனுடைய மனசுக்குள்ள தான் துறவி ஆகாம சன்னியாசி ஆகாம இறந்து போறோமே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலையும் இருந்துச்சு. அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்களோட தாய் தந்தையரும் கோயிலில் போய் உட்காந்து என் பையனை துறவியாக்கணும்னு நினச்சோம், ஆனால் எங்களால் ஆக்க முடியலைங்கிற வேதனையில் உணவு உண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இறந்து போயிட்டாங்க. இதனால தான் அந்த ஆத்மாக்களும் சாந்தி அடையாமல் உன் பையனையே சுற்றி சுற்றி வருது. அது மட்டும் இல்லை, உன் பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணும்போதெல்லாம் திருமணத்தை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சம்மந்தப்பட்டவங்களுக்கு வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்குறாங்க. முதல் வாட்டி நீங்கள் பார்த்த பொண்ணுக்கு நிகழ்ந்ததெல்லாம் அந்த ஆத்மாக்களினுடைய வேலைகள் தான், சாபங்கள் தான். உன் பையனுக்கு யாரெல்லாம் திருமணம் பண்ணி வைக்கணும் இல்லை திருமணத்தை நடத்தணும்னு சொல்கிறாங்களோ அவங்களையெல்லாம் ஆத்மாக்கள் விடாமல் துன்புறுத்தி அந்த வீட்டில் எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கு முயற்சி செஞ்சன. அதான் உன் பையனுடைய முதல் திருமணம் நின்றுருக்குது. இப்போ நீ 2வது திருமணம் ஏற்பாடு பண்ணும் பொழுது ஏதோ ஒரு மந்திரக்கட்டு உன் பையனை சுற்றி இருக்கிறதுனால இதில் அதிகமான பிரச்சனைகள் உனக்கும் உன் பையனுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வராமல் பெண் வீட்டில் இருக்கிறவங்கள அதே மாதிரி பாதிக்க ஆரம்பிக்குது. ஐயா, அன்னைக்கு தெரியும் உன்னை அந்த ஆத்மாக்கள் வலுக்கட்டாயமாக மூச்சு விடாமல் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அந்த திருமணத்தில் ஆர்வமாக இருக்கிறதும் யாரெல்லாம் உன் பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இது விடாமல் துரத்திக்கிட்டு பழி வாங்க தான் செய்யும். காரணம், போன ஜென்மத்தில் துறவி சன்னியாசி ஆக்க முடியாத தங்க பையனை இந்த ஜென்மத்தில் எப்படியாவது சன்னியாசியை ஆக்கிடணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய எண்ணம். நீ நினைக்கலாம் திருமணத்தை மட்டுமே நிறுத்திட்டா தான் பையன் அப்படியே இருந்துருவான் அப்படின்னு அர்த்தம், அதனால அந்த ஆத்மாக்கள் போயிருன்னு நீ நினைக்கிற. சரியா? ஐயா, இல்லைங்க. ஆனால் அந்த கேள்வி மனசுக்குள்ளே இருந்துச்சு. இல்லை, துறவி ஆகிறது சன்னியாசி ஆகிறதுனா அவங்க எப்படி அந்த காலத்தில் வாழும் பொழுது துறவியாகவும் சன்னியாசியாகவும் மாறினாங்களோ அந்த மாதிரி உன் பையனை யாருமே இல்லாமல் தனியாக இழுத்துட்டு போய் அம்மா அப்பா உடன்பிறப்பு திருமணம்னு எந்த விதமான முறையான உறவுகளையுமே பக்கத்தில் வச்சுக்காம முழுக்க முழுக்க துறவியா சன்னியாசியா மாற்றணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இதை கேட்ட உடனே குருவோட அம்மாவுக்கு நெஞ்செல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கண்களில் மலமளமலன்னு தண்ணி வருது. ஐயா, இதுக்கு என்னங்க ஐயா வழி? என்னால் என் பையனை அப்படி ஒரு நிலைமையில பார்க்க முடியாது. திருமணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய வேதனையாக இருக்குது. இதில் எங்களையும் விட்டுட்டு அவன் போயிடுவான்னா அதுக்கப்புறம் நாங்கள் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஏற்கனவே என் பொண்ணுமே இவனால் பலியாயிடுச்சுன்னு சொன்னீங்க. அதுக்கான காரணம் என்னங்க ஐயா? உங்கள் பொண்ணு யார் பின்னாடி போய் கிணத்துல விழுந்தாங்க? எங்கள் அண்ணன் பொண்ணுங்க ஐயா. நீங்கள் உங்கள் அண்ணன் பொண்ணை உங்கள் பையனை கட்டி வைக்கணும்னு பேசிக்கிட்டே இருந்தீங்களா?
ஆமாங்க ஐயா. அதுதான் காரணம். எங்கேயாவது வளர்ந்து ஒருவேளை அந்த பெண்ணை நீங்க உங்க பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருவீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் ஆத்மாக்கள் பண்ணியிருக்குது. ஆத்மாவுக்கு நல்லது கெட்டது தெரியாது. தான் வேணுங்கிறத அடையணும். அதனால தான் அந்த ஆத்மாக்கள் அந்த குழந்தைய கிணத்துல விழுக வச்சு, அந்த குழந்தையோட பின்னாடியே உங்க பெண்ணையும் பழி வாங்கியிருக்கு. இதுக்கு காரணம் உங்க பையனுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய இந்த ஆசைகள் தான். அவர் சொல்லி முடிச்ச உடனே மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஐயா, நான் உங்கள கெஞ்சி கேட்குறேன். இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க ஐயா. நான் என்ன பரிகாரமா இருந்தாலும் பண்ணுறேன். என் பையனுக்கு ரேணுவ கட்டி வச்சே ஆகணும்னு இவரு சொல்லியிருக்கிறாரு. இல்லைன்னா சரிதான். இந்த பெண்ணை நீங்க திருமணம் செய்யாம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்க பையன் கண்டிப்பா கொஞ்ச நாள்ல உங்கள எல்லாம் விட்டுக்கிட்டு இங்கிருந்து துறவு மூன்றுவாரு. சந்நியாச வாழ்க்கைய தேடி எங்கேயாவது போயிருவாரு. எங்க இருக்கிறாரு, என்ன இருக்காருன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால இந்த பெண்ணை நீங்க எப்படியாவது உங்க பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சு தான் ஆகணும். ஐயா, ஏதாவது பரிகாரம் கேட்டேன். அதை நான் செய்யறேங்க ஐயா. நான் தான் சொல்லிட்டேன்லம்மா. என்ன சொன்னீங்க ஐயா? இந்த பெண்ணை எப்படியாவது உங்க பையனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருங்க. அந்த பையனுடைய கையிலிருந்து இந்த பெண்ணோட கழுத்துல தாலி ஏறிடுச்சு அப்படின்னா, உங்க பையன் மேல இருக்கக்கூடிய இந்த சாபங்கள், இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்புகள் எல்லாமே விட்டு போயிடும். அதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு வழியில உங்க பையனா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சொல்லி முடிக்கும் பொழுதே குருவோட அம்மாவோட மனசுக்குள்ள பதட்டம் அதிகமாகுது. எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? டக்குன்னு யோசிச்சவங்க, ஐயா, எப்ப வேணாலும் பண்ணி வைக்கலாமா? நாள் கிழமை எதுவும் பார்க்காம திருமணத்தை நீங்க எப்ப வேணாலும் பண்ணுங்க. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு சாயங்காலம் போனோன்னே உங்க பையனை நேரா கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வச்சிடலான்னு. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அதுக்கு வழி விடாது. நீங்க இங்க வரும் பொழுதே அது பெரிய விஷயத்த பண்ணியிருக்கும். இருந்தாலும் ஒரு முயற்சியா நீங்க பண்ணுங்க. அந்த தாலி கட்டுறத தவிர வேற பரிகாரம் இது கிடையவே கிடையாது. அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் அப்படியே அவரை பார்த்துட்டு கண்ணை மூடி உட்காந்துக்கிறாரு. இதுக்கு மேல அவர் பேச மாட்டாரு, இது மட்டும்தான் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு குருவோட அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவர் காலடியில் வச்சு பணத்தையும் வச்சு கொடுத்துட்டு அங்கிருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறாங்க. வெளியில வந்தவங்களுக்கு இப்ப என்ன பண்ண போறாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதை யார்கிட்ட எப்படி சொல்லி நடத்துறதுன்னு தெரியல. ஆனா நிச்சயமா எப்படியாவது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குருவை ரேணுவோட கழுத்துல தாலி கட்ட வைக்கணுங்கிற எண்ணத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க. குருட்டிருந்து மறுபடியும் ரேணுக்கு ஃபோன் வர, ரேணு அட்டன் பண்ண முடியாத நிலைமையில் இருக்காங்க. காரணம், மயக்கம் போட்டுட்டாங்க. ரொம்ப நேரமாக ஃபோன் அடிக்க ரேணுவோட அம்மா ரூம்ல இருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வராங்க. நகர்ந்து வந்து ரூமுக்குள்ளே எட்டி பார்க்க, பாத்ரூம் படியில் மண்டையில் அடிபட்டு ரத்தம் வந்து படுத்திருக்கக்கூடிய பெண்ணை பார்த்துட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க வாங்க, ரேணு அடிபட்டு கீழே கிடக்குறாங்க. அவரும் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அங்கிருந்து நடக்க மாட்டாம நடந்து வந்து எட்டி பார்க்க, ரேணு மூச்சு பேச்சு இல்லாம மண்டையிலிருந்து ஒழுகுன ரத்தத்தோட அந்த பாத்ரூமுக்கு வெளியில கிடக்குறா. பதறிப்போன 2 பேரும் ஓடி போய் தான் பெண்ணை கையால் தூக்குறாங்க. அதுக்குள்ள அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சொல்ல ரேணுவை ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக ரேணுவோட அப்பா மொபைல் அடிக்க அதில் வரக்கூடிய நம்பர் குருவோட அம்மாவுது. பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் அப்படியே நிற்கிறாரு. அந்த கோயிலிருந்து வேக வேகமாக வெளியில் வராங்க குருவோட அம்மாவும் அப்பாவும். வெளியில வந்தவங்க செருப்பெல்லாம் போட்டுக்கிட்டு டக்குன்னு குருவோட அம்மா குருவோட அப்பாவை பார்த்து, ஏங்க ஒரு ஆட்டோ பிடிங்க, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம். போவோம், நீ சொல்ற சரிதான். அப்படி இப்படின்னு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆட்டோ ஒன்று வர கை காட்டி உள்ள ஏறி உட்காடுறாங்க. எங்க சார் போகணும்? எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ப்பா. சரிங்கம்மா சொல்லிட்டு ஆட்டோக்காரர் வண்டி எடுக்கவே சாமி இன்னொரு முறை உள்ள இருந்தே கும்பிட்டுட்டு தான் கையில இருக்கக்கூடிய மந்திரிச்ச பொருட்கள் தாலி எல்லாத்தையும் எடுத்து ஒரு கவர்ல வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போனை எடுத்து குருவோட அம்மா குருக்கு கால் பண்ண, குரு போன் அட்டன் பண்றாரு. குரு எங்க இருக்க? ஆபீஸ்ல தான்மா. ரேணுட்டு இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? இல்லையேம்மா. ரேணுவோட வீட்டுல இருந்து? இல்லம்மா. சரி, நீ எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் வந்துரு. அம்மா என்னாச்சுமா? ரேணு நல்லா இருக்கார்ல? குரு எதுவுமே சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. அம்மா சொல்றது மட்டும் கேளுக்கண்ணா. லீவை போட்டுட்டு சீக்கிரமா எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. எதுனாலும் அங்க பேசிக்கலாம். அம்மா எதுவும் பிரச்சனையாம்மா? எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ ஹாஸ்பிட்டல் நம்ம பேசிக்கலாம். போன் வச்சதுக்கு அப்புறமா இன்னும் பரபரப்பா இருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய குருவோட அப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு பாலாமணி, எதுவும் நீ கவலைப்படாத, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இல்லைங்க, இனி நம்ம சரிப்பட்டு வராது.
நானு சம்மந்திக்கு ஃபோன் பண்ணேன். அவரு அப்பதான் ரேணுவ ஹாஸ்பிட்டல் கூட்டு போற விஷயத்த சொன்னாரு. நான் கூட ஏதோ 2, 3 நாள் கழிச்சு நல்ல நாளா பார்த்து பண்ணிக்கலாம்னு நெனச்சேன். இனி விட முடியாது. அதனால தான் சாமியார் கிட்ட மந்திரிச்சு தாயத்த வாங்கிட்டு, தாலி ஒண்ண வாங்கிட்டு சாமி கால்ல வச்சு போயிட்டு இருக்கிறேன். ஆஸ்பத்திரியில இருந்தாலும் பரவால்ல. ரேணுவோட கழுத்துல தாலி கட்ட வச்சிட வேண்டியதுதான். எந்த தடவ வரப்போகுது? என்ன அவன் வரக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நாம ஒரு 20 நிமிஷம் ஆகுமா? ஹாஸ்பிட்டல் போன உடனே என்னனாலும் பரவால்ல. கையில கூட தாலி கட்டிற வேண்டியதுதான். நம்ம கையில இந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவுமே ஆகாது. ஏற்கனவே நம்ம மந்திரிச்சு வச்சது. அது மட்டும் இல்ல. குரு அந்த ஆத்மா எதுவுமே பண்ணாதுன்னு சாமியார் சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரமா நம்ம போயிரலாங்க. சரிம்மா. ரேணு பாதுகாப்பா இருந்தா சரி. கவலைப்படாதீங்க. ரேணுக்காகவும் அங்க பூஜை நடந்துகிட்டு தான் இருக்குது. சாமியார் குடுத்துருக்கக்கூடிய தாயத்த கொண்டே ரேணு கையில கட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. தாலி கழுத்துல ஏறினாலே ஆத்மாக்கள் விட்டு போயிருமாமா. இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு. டக்குன்னு சொல்லிட்டு டிரைவர பாக்க, டிரைவர் அப்பப்ப கண்ணாடியில பார்த்து என்னன்னு கேட்கலாமா வேண்டாமாங்கிற முகபாவனையில் இருக்க, டக்குன்னு பேச்ச மாத்திடுறாங்க குருவோட அம்மா. ஆட்டோ ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டே இருக்குது. குரு ஒரு 5 நிமிஷத்துலயே எமர்ஜென்சி சொல்லி லீவு போட்டுட்டு பைக் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. ஐசியூ வார்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கக்கூடிய ரேணுவோட அம்மா அப்பாவுக்கு ஒரே பதட்டமா இருக்குது. அட்மிட் பண்ணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாத்ரூம்ல வலிக்கி மண்டையில் அடிபட்டதுக்கு எதுக்காக இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அவங்களுக்குள்ள ஒரே பரபரப்பு. கரெக்டா அதே நேரத்தில் நர்ஸ் ஒருத்திங்க வெளியில வர, அம்மாடி புள்ளைய ஐசியூல வச்சிருக்காங்கம்மா. ரொம்ப நேரம் ஆயிருச்சு. என்ன ஏதுன்னு சொன்னா கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். சார் நாங்க எதுவும் சொல்லக்கூடாது. டாக்டர் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையுமே கன்வின் பண்ணுவாரு. இன்னும் பரபரப்பா நின்றுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா டாக்டர் வெளியில வர 2 பேரும் ரொம்ப ஆவலா போய் டாக்டர் கிட்ட நிக்கிறாங்க. வெளியில வந்தவரு தான் போட்டிருக்கக்கூடிய ஸ்டெதஸ்கோப் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, சார் உங்க பொண்ணுக்கு மண்டையில மொத்தமா 3 இடத்துல அடிபட்டு இருக்குது. அதுல 2 இடத்துல இருந்து ரத்தம் வந்துடுச்சு. ஆனா அடியிலிருந்து ரத்தம் வரல. அங்க ரத்தம் ஏதாவது கிளாட் ஆயிருக்குமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அடிமண்டையில் அடிபட்டுச்சுன்னா ரொம்ப சிரமமான விஷயம். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால நம்ம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அடிப்பட்ட இடத்துல முடியெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் கட்டு போட்டிருக்கிறோம். எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போக முடியுமான்னு செக் பண்ணிக்கிறோம். முடியாத பட்சத்தில் நம்ம என்னன்னு பார்த்து தான் ஆகணும். ஐயா என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா புள்ளை எப்படியாவது காப்பாத்திருங்க ஐயா. ஸ்கேன் ரிப்போர்ட்ல வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு நம்ம துரிதப்படுத்தலாம். ஐயா கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. புள்ள நல்லா இருக்கிறாள்ல? என்னம்மா மண்டையில பெரிய அடின்னு சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்குறீங்க. ஆஸ் அ டாக்டர் அவங்ககிட்ட மறைக்கலாமா இல்லை மறைக்கக்கூடாதான்னு எனக்கு தெரியல. பட் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக உண்மையை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு சில பேரண்ட்ஸ் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. நாங்கள் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறக்காக அப்படி இப்படின்னு மழுப்புறோம். கடைசியில் பேஷண்ட்டோட ஒரிஜினல் நிலைமையை கொஞ்ச நேரம் வந்து சொல்லும் பொழுது, நீங்கள் அப்போ அப்படி சொன்னீங்களே இப்போ இப்படி சொல்றீங்களே என்ன பண்ணீங்க? காசுக்காக பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. அதனால தான் நாங்கள் எதையுமே மறைக்கிறது கிடையாது. உங்கள் பொண்ணோட நிலைமை கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. இனி ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாம். எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் ரேணுவோட அம்மா அப்பாவோட கண்கள்ல கண்ணீர். ஏற்கனவே 2 பேர் அடிபட்டு இருக்காங்க. இதுல ரேணு இப்படி கிடக்குறாளேன்னு ஒரே மன வருத்தம். இப்பதான் ரேணுவோட அம்மாவுக்கு தன்னோட நாத்தனார் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒன்னொன்னா ஞாபகம் வரும். ஒருவேளை இந்த கல்யாணத்தினால தானா கல்யாணத்தை நிறுத்திட வேண்டியதாங்கிற முடிவுக்கு வராங்க ரேணுவோட அம்மா. ஆட்டோ வேகமா போயிட்டு இருக்க. தம்பி இன்னும் கொஞ்சம் வேகமா போங்களே. அம்மா இதுக்கு மேல வேகமா போக முடியாதுங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படி இன்னொரு 20 நிமிஷம் ஆகுமா? 20 நிமிஷமா? என்னப்பா வண்டி எடுத்து 10 நிமிஷம் ஆச்சே. நீங்களே பாருங்கம்மா. டிராஃபிக்கா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் வேகமா போங்க தம்பி. கொஞ்சம் அவசரம். சரிங்கம்மா. வண்டி அப்படியே மெல்ல மெல்ல போயிட்டு இருக்குது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா வண்டி இடது பக்கமா போகணும். ஆனா வலது பக்கமா போகுது. வலது பக்கமா போறத புரிஞ்சுக்கிட்ட குருவோட அப்பா, தம்பி இடது பக்கமா போகணும் வலது பக்கமா போறீங்க. எதுவுமே பேசாம டிரைவர் வாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு? இல்ல பாலாமணி இடது பக்கமா போறதுக்கு பதிலா வலது பக்கமா போறாரு. தம்பி என்னாச்சுங்க தம்பி? ஏன் நீங்க இந்த பக்கமா போறீங்க? அவங்க மேலும் மேலும் கேட்க டிரைவர் எந்த பதிலும் சொல்லாம வண்டியை ஒரு காட்டு பக்கமா ஓட்டிட்டு போறாரு. ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போறங்கிறத 2 பேரும் உணர்ந்துகிட்டாங்க. என்னவா இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ஆட்டோ ரொம்ப ஃபாஸ்டா போய் சடனா ஒரு பிரேக் போட்டு அப்படியே ஒரு லெஃப்ட் திரும்ப உள்ள இருந்து ஒரு பயங்கர ஷேக்கோட எல்லா பொருளும் வெளியில வருது. அதுல பாலாமணி, அதாவது குருவோட அம்மா கையில் இருக்கக்கூடிய தாலியோட சேர்ந்த தாயத்து எல்லாமே அப்படியே கீழே விழுந்துருது. கீழே விழுந்து தாலி ஒரு பக்கம் தாயத்து ஒரு பக்கம் சிதறி போக கோவப்பட்ட பாலாமணி, அறிவில்லையாப்பா உனக்கு? இப்படி எல்லாம் சிதற விட்டுருக்குற? உன்னை நினைச்சிட்டு இருக்க நீ உன் மனசுல? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏன் இப்படி பண்ணுன? கேட்ட உடனே டக்குன்னு திரும்பின டிரைவரோட முகத்துல
அப்படி ஒரு மாற்றம். கண்ணெல்லாம் ஒரு மாரி இருக்க, வாயெல்லாம் நெருவிக்கிட்டு 2 பேத்தையும் பார்த்து, "என்ன மீறி இந்த கல்யாணத்த நீங்க நடத்த முடியாது. அவ சன்னியாசியா தான் போயாகணும். அவனுக்கு இந்த உலகத்துல துணைங்கிறதே எதுவுமே இல்ல. நீங்க போய் இந்த கல்யாணத்த நடத்தினா தானே நடக்கும். அதனால தான் நான் கண்டிப்பா நடத்த விட மாட்டேன்." சொன்ன உடனே டக்குன்னு பாலாமணி புரிஞ்சுகிட்டு, "ஏங்க நீங்க இறங்குங்க, நம்ம பார்த்துக்கலாம்." இறங்குங்கன்னு சொன்ன உடனே டிரைவர் மறுபடியும் வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆனதை புரிஞ்சுகிட்டு குருவோட அப்பா அந்த பக்கமா இறங்க, குருவோட அம்மா கம்பிகளையும் தாண்டி பையனை நினைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு குதி குதிச்சிடுறாங்க. குதிச்சதுல அவங்க கீழே விழுந்து தோள்பட்டையில கொஞ்சம் அடிபடுது. அவங்க 2 பேரும் இறங்கிட்டு ஓடி போய் தாலி எடுக்கிறாங்க பாலாமணி. பாலாமணி தாலி எடுத்துக்கிட்டு தாயத்து எங்கேயும் தேடி பார்க்க தாயத்து கண்ணிலேயே படல. எந்த புதருக்குள்ள போச்சோன்னு இருக்கும் பொழுது டக்குன்னு பாலாமணி அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்க்க குருவோட அப்பா அந்த டிரைவர் கிட்ட மாட்டிட்டு நிக்கிறாங்க. டிரைவர் குருவோட அப்பா சட்டையை பிடிச்சுக்கிட்டு பின்னாடி கையில ஒரு இரும்பு கம்பியோட குருவோட அப்பா மண்டையில குறி வச்சு நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன என்ன இப்படி பண்ற? நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். ம், போலீஸா? தாராளமா பண்ணு. அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இங்க பாரு, மரியாதையா அவரை விட்டுரு. விட்டுடுறேன். ஆனா கையில் இருக்க தாலி தூக்கி அந்த புதருக்குள்ள போடு. இல்ல, முடியாது. முடியாதா? அப்ப சரி, உன் பையன் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீ தாலி அறுத்துக்கோ. இப்போ உன் புருஷனோட தலையில இதை ஓங்கி ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். கபாலம் கழுந்தால் செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ தாராளமா இங்கிருந்து முடிஞ்சா தாலி தூக்கிட்டு போய்க்கோ. சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம பாலாமணி நின்றுட்டு இருக்கிறாங்க. பாலாமணி நின்றுட்டு இருக்கவே குருவோட அப்பா அந்த டிரைவரை அப்படியே பின்னாடி ஒரு காலோட முட்டியில ஓங்கி ஒரு உதைக்க கையில இருக்கக்கூடிய கம்பி கீழே விழுந்து அந்த டிரைவர் பின்னாடி போய் விழுந்துடுறாரு. பாலாமணி, வா நம்ம ஓடிடலாம். பாலாமணியோட கையை பிடிச்சுக்கிட்டு வேக வேகமா 2 பேர் நடக்க டிரைவர் உடம்புல இருக்கக்கூடியது ஆத்மாங்கிறதும் தெரிஞ்சும் போராட்டத்தை தொடர்றாங்க. அந்த இரும்பு கம்பி எடுத்து பாலாமணியோட ஹஸ்பண்ட் காலில், குருவோட அப்பாவோட காலில் டிரைவர் போட அவர் ஒரே நிமிஷத்துல ஐயோன்னு கத்திட்டு போய் கீழே விழுகிறாரு. மண்ணில் விழுந்தவருக்கு கை கால் எல்லாம் சிறப்பாயிடுது. அங்கங்க ரத்தங்களும் வர ஆரம்பிச்சிருது. பாலாமணி தாலியை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு கணவருடைய கையை பிடிச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட அவர்னால அங்கிருந்து எந்திரிக்கவே முடியல. டிரைவர் கையில் அந்த இரும்பு கம்பியோட வேகமா வர பாலாமணி கணவனை தூக்க பார்க்க அவர்னால எந்திரிக்க முடியல. பாலாமணி, நீ இங்கிருந்து போயிரு. எனக்கு என்னாலும் பரவாயில்ல. குருவை தாலி கட்ட சொல்லு. ஆண்டவ இருக்கிறா, நீ போயிரு. ஆனா பாலாமணிக்கு கணவரை விட்டுட்டு போறதுக்கு மனசே கிடையாது. கொஞ்ச நேரத்திலேயே டிரைவர் வந்து பாலாமணியோட கணவரோட கையில காலை வச்சு மிதிச்சு அந்த இரும்பு கம்பியை ஓங்கி போட போக பாலாமணி உடனே, வேண்டா, நான் தாலி தூக்கி போட்டுறேன், தயவு செஞ்சு வேண்டாம், நான் தாலி தூக்கி போட்டுறேன், போடு. ஆக்ரோஷமான குரல் வரவே அந்த தாலியை தூக்கி ஒரு புதருக்குள்ள போட்டுடுறாங்க. மனசே இல்லை. சாமி கிட்ட வேண்டிட்டு வந்து மந்திரிச்சு அந்த தாயை தங்க கிடக்குது. தாலி சாமி பாதத்துல வச்சது இப்படி கிடக்குது. என்ன பண்ண போறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதே நேரத்துல அந்த டிரைவரு, இனிமேல நான் விடுவேன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ இங்கிருந்து போய் ஏதாவது வழியில கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். அதனால உன்னையும் உன் புருஷனையும் நான் இங்கேயே கொல்ல போறேன். அந்த வார்த்தையை கேட்ட பாலாமணிக்கு உடம்பு முழுவதும் கோபம் வர ஆரம்பிக்குது. கணவர் மண்டையை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இரும்பு கம்பியை கூட கவனிக்காம அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய கல் எடுத்து டிரைவர் மேல தூக்கி போட டிரைவர் மண்டையில போய் சரியா பட்டு கையில இருக்கக்கூடிய இரும்பு கம்பி கீழே விழுக அது கொஞ்சம் என்னமோ குருவோட அப்பா மேல விழுகுது. அவருக்கு லைட்டா அடிபட்டாலுமே டிரைவர் மண்டை அப்படியே பொழந்துருது. டிரைவர் ஒரு ஓரமா போய் விழுக இதுதான் நேரம்னு சொல்லிட்டு கணவருக்கு, எந்திரிச்சிருங்க, என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம இங்கிருந்து ஓடிடலாம் அப்படின்னு சொல்ல அவரும் உந்தி எந்திரிக்க மண்டையில பட்ட காயத்துல இருந்து டிரைவர்னால மீளவே முடியல. அதுக்குள்ள மறுபடியும் அந்த இரும்பு கம்பி எடுத்து டிரைவர் காலில் 2 அடி அடிக்க டிரைவர் அப்படியே கீழே சுருண்டு விழுந்துடுறாரு. நிச்சயமா 2 பேர்த்தையும் பிடிக்க முடியாதுன்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறமா 2 பேரும் அப்படி இப்படின்னு நொண்டி நொண்டி ஓடி வந்து ரோட்டு பக்கமா வந்துடுறாங்க. எவ்வளோ நேரம் ஓடினாங்கன்னு தெரியாது. ஆனா ரொம்ப வேகமா ஓடி வந்து நிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு காக்கா கூட இல்லை. அந்த ரோட்ல இருந்து மெயின் ரோட்டுக்கு போகணும்னா இன்னும் கிட்டத்தட்ட 600 இருந்து 800 மீட்டர் நடந்து போகணும். எப்படி போறதுன்னு தெரியாம அந்த நேரத்துல மூச்சு வாங்கிட்டு அங்க நிக்க, பின்னாடி திரும்பி பார்க்க காலை நொண்டிக்கிட்டு டிரைவர் அங்கிருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலுக்குள்ள குரு வேகமா வந்து இங்க என்ன விசாரிக்கிறதுன்னு தெரியாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க அம்மா ஃபோனை எடுக்கவே இல்லை. சரி, எதுக்கும் ரேணுவோட பேரை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுவோட பேரை கேட்க கரெக்டா ரேணு ஐசியூ இருக்குன்னு சொல்றாங்க. பதறி போனவன் வேக வேகமா ஐசியூ நோக்கி போறான்.
ரேணுவை கேட்டா ஒருவேளை தெரிஞ்சிருக்கும், அவ ஒருவேளை அவங்க அப்பாவை கொண்டாந்து அட்மிட் பண்ணிருப்பான்னு நினைச்சவனுக்கு ரேணுவே அட்மிட் ஆயிருக்கிற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அம்மா அதனால தான் விஷயத்த நம்ம கிட்ட சொல்லியோ நினைச்சுக்கிட்டு அந்த ஐசியூ நோக்கி போறான். 2 மாடி ஏறி ஐசியூ போக அங்க இருக்கிற ரேணுவோட அப்பா அழுதுகிட்டே குரு கிட்ட வர, ரேணுவோட அம்மா மட்டும் எதுவுமே பேசாம அப்படியே நின்னுட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு மாமா? ரேணு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டா மாப்ள. எப்படி மாமா? பின்னாடி இருக்கக்கூடிய ரேணுவோட அம்மா, எல்லாம் உங்க ஜாதகம் தான். அத்தை, அத்தையா? எல்லாம் உங்கனாலதான். முதல்ல என் கை உடைஞ்சிச்சு, அடுத்து இவங்க அப்பா கடிப்பட்டுச்சு, இப்ப ரேணு. உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் எப்படி நின்னு போச்சுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க அதை பத்தி பெருசா எடுத்துக்கவே இல்லை. ரேணுவோட ஃப்ரெண்டு கையல் ஏற்கனவே ரேணு கிட்ட சொல்லியிருக்கா. ரேணு போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருந்தான். நான் தான் அதெல்லாம் நம்பாதமான்னு சொல்லி மனசை ஆறுதல் படுத்தி வச்சிருந்தேன். எனக்கு என் புருஷனுக்கு ஆனது கூட பரவாயில்ல, கல்யாணம்னா சரியா போயிருமோன்னு நினைச்சு விட்டோம். ஆனா இப்ப என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு மேல வேண்டாங்க, நான் சொல்றேன். என் பொண்ணை விட்டுருங்க. உங்க ஜாதகமாச்சு நீங்களாச்சு என்னமோ பண்ணுங்க. இப்பவே இப்படின்னா கழுத்துல தாலி ஏறிட்டா? அத்தை என்னென்னமோ பேசுறீங்க. குரு பேசும் பொழுதே உள்ள இருந்து நர்ஸ் ஒருத்திங்க வெளியில வந்து, ஐசிக்கு முன்னாடி ஏங்க சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? இல்லைங்க. இவர் யாரு? என் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளைங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? சொல்லிட்டு நர்ஸ் உள்ள போகவே, உள்ள போன நர்ஸோட கண்கள்ல ரேணு ஏதோ வித்தியாசமா படுறா. ஏன்னா அவளோட உடம்பெல்லாம் ஏதோ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. பச்சை கலர்ல மாற ஆரம்பிக்குது. டாக்டரை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதுக்கு முன்னாடியே ரேணுவோட பல்ஸ் எல்லாம் குறைஞ்சு, திடீர்னு ரேணுவுக்கு வலது கையும் இடது காலும் இழுக்க ஆரம்பிக்குது. பக்கவாதம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா வலிப்பு இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. வெளியில வந்த நர்ஸு டாக்டர் டாக்டர்னு கத்திக்கிட்டே ஓட, வெளியில் இருக்கக்கூடிய 3 பேரும் சண்டையை விட்டுட்டு அங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. நர்ஸ் ஓடின வேகத்திலேயே 2-3 டாக்டர்ஸ் ரேணுவோட ரூமுக்குள்ள போக, நர்ஸ் ஒருத்திங்களை மட்டும் டக்குன்னு பிடிச்சு, என்னாச்சுமா? உங்க பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுங்க, உடம்பெல்லாம் பச்சை கலர்ல மாற ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னு தெரியல. பரபரப்புல நர்ஸ் அந்த வார்த்தையை சொல்ல, வெளியில இந்த 3 பேத்துக்கும் தூக்கி வாரி போடுது. அவன் வரா, வாங்க நம்ம வேகமா ஓடிடலாம். இரும்பு கம்பி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த டிரைவரை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேர்த்தோட வேகமும் எல்லாத்தையும் மறந்துட்டு, வயசை கூட மறந்துட்டு வேகமா போறாங்க. 1/2 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமே அங்க ஒரு வண்டி வர, அந்த வண்டி கை நீட்டுறாங்க. அந்த வண்டி நிக்க, அது ஒரு மினி டெம்போ. எட்டி பார்க்க டிரைவரு மாலை போட்டிருக்கிறாரு. என்னம்மா விஷயம்? தம்பி ரொம்ப அவசரம், உங்களை கெஞ்சி கேட்குறோம், எங்களை எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் இறக்கி விட்டுறீங்களா? நான் அந்த பக்கம் போகலம்மா. தம்பி மாலை போட்டுக்கிறீங்க, உங்களை அந்த ஐயப்பனாவே நான் பார்க்குறேன், எப்படியாவது இறக்கி விட்டுருங்க தம்பி, உயிர் விஷயம். சரி ஏறுங்கம்மா. வண்டியில் ஏறி உட்காந்து வண்டி ஹாஸ்பிட்டலை நோக்கி போக ஆரம்பிக்குது. பல மணி, தாலியெல்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே, என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. இருங்க, நம்ம இப்போ இங்கிருந்து போகிறதா முக்கியம், ஏதாவது யோசிப்போம். டக்குன்னு மாலை போட்டிருக்க அந்த டிரைவரு, என்னம்மா விஷயம்? தம்பி எங்களுக்கு அவசரமாக ஒரு தாலி வேணும், நாங்கள் வாங்கின தாலி அப்படியே காட்டுக்குள்ளே விழுந்துருச்சு, என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல. டக்குன்னு யோசிச்ச டிரைவரு, அம்மா அங்கே ஒரு டேஷ்போர்ட் இருக்குல்லம்மா, அதை திறங்களேன். திறந்த உடனே கையை விடுங்களேன். கையை விட்டு பார்க்க குங்குமம், சந்தனம், திருநீர், மஞ்சள்னு எல்லாமே இருக்குது. அதில் இருக்க மஞ்சளை எடுங்கம்மா. மஞ்சளை எடுக்க உடனே, அப்படியே ஐயா தப்பா எடுத்துக்கலீன்னா உங்களுக்கு அந்த பக்கமா ஒரு பேக் இருக்குது பாருங்களேன். அவர் அப்படி இப்படின்னு பார்த்து சின்னதாக ஒரு பேக் கண்டுபிடிக்கிறாரு. ஆமா தம்பி, அந்த பேக் எடுங்களேன். எடுக்கவே உள்ளுக்குள்ள சாப்பாடு கட்டுறதுக்கு வெள்ளை கலர் நூல் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கங்களேன். வெள்ளை கலர் நூலையும் மஞ்சளை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடுறாங்க குருவோட அம்மா. குருவோட அம்மா இப்படி பண்றதை பார்த்துட்டு குருவோட அப்பா, என்ன பாலாமணி என்னாச்சு? ஏனுங்க வெள்ளைக்கயிறு இருக்குது, மஞ்சளை நினைச்சு மஞ்சக்கயிறு ஆக்கிடலாங்க. நல்லதாங்கன்னு, நல்ல ஐடியா தம்பி, ரொம்ப நன்றிங்க தம்பி. பரவாயில்லைங்க ஐயா, ஏதோ நல்ல காரியத்தை கேட்குறீங்க. சாப்பாடு கட்டுறதுக்காக எப்போவுமே நூல், ரப்பர் பேண்ட் இதெல்லாம் வச்சுருப்போம். மாலை போட்டிருக்கறனால சந்தனம், குங்குமம், மஞ்சள், திருநீர் எல்லாமே இருக்குங்க ஐயா, அதனால நீங்கள் இதை வச்சு பண்ணிக்கங்க. சுற்றி முற்றி பார்த்ததுக்கு அப்புறமா, அம்மா தப்பா எடுத்துக்க வேண்டாம், கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டம்ளர்லாம் இருக்கும், அது ஏற்கனவே பயன்படுத்தின ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறோம், தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்கிறீங்க, அதெல்லாம் எந்த கவலையும் இல்லைப்பா. பின்னாடி திரும்பி பின்னாடி இருந்து ஒரு பையை எடுத்து அதுக்குள்ள ஒரு சில்வர் டப்பா இருக்குது. சில்வர் டப்பாவை திறந்து பார்க்க அதில் யூஸ்டு சில்வர் டம்ளர், யூஸ் பண்ணாத பேப்பர் கப்பெல்லாம் இருக்குது. அதுலேருந்து ஒரு பேப்பர் கப்பை எடுத்து தண்ணி வாங்கி தண்ணியில் அதை ஒரு வாட்டி கழுவிட்டு மஞ்சளை போட்டு அந்த கயிறை தாலிக்கு எவ்வளோ நேரம் திரிக்கணுமோ திரிச்சு ஊற வைக்கிறாங்க. அம்மா விட்டுருங்க,
இப்படி போறதுக்கு இன்னொரு 7 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் ஊறட்டுமே. ரொம்ப நன்றிங்க தம்பி. சொன்ன நேரத்துக்கு வண்டி போய் நிக்க, அந்த மஞ்ச கயிறு எடுத்து அந்த பையன்கிட்ட குடுத்து, அந்த பையன் கையால வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐசியூ வார்டு எங்கேன்னு விசாரிச்சுக்கிட்டு ஐசியூ வார்ட நோக்கி போக, ஏற்கனவே அங்க குரு அவனோட மாமனார், மாமியார் கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்க, டக்குனு இவங்க நேரம் போய் நிக்க, "வாங்க, நல்லா வாங்க. ஜாதகம் பார்த்தோம், அத பார்த்தோம், இத பார்த்தோன்னு சொன்னீங்களே, என் பொண்ணு கொல்றதுக்காக தான் பார்த்தீங்களா?" ரேணுவோட அம்மா இந்த கேள்வி கேட்ட உடனே, "சம்மந்தி, ஒரு நிமிஷம் பொறுங்க. எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமா ரேணுவ பார்த்தே ஆகணும்." "ஆ, உசுருக்கு போராடிட்டு இருக்கிற உசுரு உள்ள கிடக்குது. போங்க. நீங்க, உங்க வீட்டுக்காரரும், உங்க பையன் எல்லாரும் பார்த்து என் பொண்ண கொல்லுங்க. அதுக்காக வந்திருக்கீங்க." "சம்மந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 2 பேரும் நான் சொல்ற விஷயத்த கேட்கணும். இப்ப நம்ம சண்டை கட்டுற நேரத்துல இல்ல, ரேணுவ காப்பாத்துற நேரத்துல இருக்கிறோம்." "காப்பாத்துறதா? எப்படி? போன வாட்டி ஒரு பிள்ளைய பார்த்தீங்களே, அவங்க அப்பா செத்த மாதிரி என் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா?" டக்குன்னு ரேணுவோட அம்மா இப்படி கேட்டுட்டு இருக்கவே, ரேணுவோட அப்பா, "கொஞ்சம் அமைதியா இருக்கியா?" "என்னங்க?" "அமைதியா இருமா. சொல்லுங்க சம்மந்தி, என்ன விஷயம்?" "நான் ஒரு சாமியார்ட்ட போயிருந்தேங்க. அந்த சாமியாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணும்னா இவங்க இடத்துக்கு உடனே கல்யாணம் ஆகணும்னு சொன்னார்." "என்னது? கல்யாணம் ஆகணும்னு சொன்னாரா?" கோவமா ரேணுவோட அம்மா முன்னாடி வர, "ஆமாங்க, தாலி கழுத்துல ஏறிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு." "நான் நம்ப மாட்டேங்க. உங்க பையனுக்கு ஏதாவது தோசை கழிக்கிறேன்னு சொல்லி தாலியை கட்ட சொல்லி என் பொண்ணை கொன்றுவீங்க." "அப்படிலாம் எதுவுமே நடக்காதுங்க. உங்க பொண்ணுக்கு இதுக்கப்புறம் சின்ன ஒரு காயம் வந்தா கூட நான் பொறுப்பு. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் உங்களை பண்ணி எனக்கு என்னங்க பிரயோஜனம்? நான் இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இதுக்கு மேல நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் என் பொண்ணு சாகிறத என் கண்ணால் நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல." எவ்வளவு தூரம் சொல்லியும் ரேணுவோட அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பல வழிகள்ல வந்திருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் தாண்டி வந்துட்டு இப்ப ரேணுவோட அம்மா ஒத்துக்காதது ஒரு மிகப்பெரிய வழியா இருக்குது. இன்னும் ஐசியூ ரூமுக்குள்ள ரேணு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டே போறா அப்படிங்கிற விஷயம் கூட குருவோட அம்மா அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த தாலியை கட்டுறதுதான். "எப்படிங்க? ஐசியூ ரூம்குள்ள 2 3 டாக்டர்ஸ், நர்ஸ் இருக்காங்க, உள்ள விடுவாங்களா?" இதே மாதிரி கேள்விகள் திரும்ப திரும்ப வர, கடைசியா, "தங்கமணி, கொஞ்சம் வாய மூடு." ரேணுவோட அப்பா ரேணுவோட அம்மாவை அடக்கவே அவங்க கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. "சம்மந்தி, நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? இந்த தாலிய மாப்பிள்ள ரேணு கழுத்துல கட்டணும் அதானே? நான் ரெடி." "ரொம்ப நன்றிங்க சம்மந்தி. ஆனா உடனே கட்டணும். உள்ளுக்குள்ள டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, நம்ம எப்படி கட்ட முடியும்? ரேணுவோட உயிரை காப்பாத்தி ஆகணும்னா நாம் இதைத்தான் பண்ணி ஆகணும். இந்த கல்யாணத்தை நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக பல தீய சக்திகள் இந்த மாதிரி பண்ணுது. அதை தடுக்கணும். அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ரேணுவோட உயிரை கூட பறிக்கலாம்." "பாத்தீங்களா, நான் சொல்லல." "தங்கமணி, நீ பேசாதன்னு சொன்ன." மறுபடியும் ரேணுவோட அப்பா சொல்ல, "சரி சம்மந்தி, யாராவது வெளியில வரட்டும். நாம உடனே போய் சொல்லும் பொழுதே டாக்டர் ஒருத்தர் வெளியில வர, இதையெல்லாம் எதையும் கண்டுக்காம குருவோட அம்மா குருவோட கையை பிடிச்சு உள்ள இழுத்துட்டு போறாங்க." "ஏங்க, எங்கெங்க உள்ள போறீங்க ஐசியூ ரூமுக்குள்ள?" "சார், எதுவா இருந்தாலும் பேசிக்கலாங்க சார். இதுக்கு நீங்க எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. ஆனா ஒரு நிமிஷம் பொறுங்க." குருவோட அம்மா கையை பிடிச்சு இழுத்துட்டு போகவே குருவோட அப்பா, ரேணுவோட அம்மா அப்பா, டாக்டர்ஸ் எல்லாரும் உள்ள போயிடுறாங்க. ஐசியூ வார்டுக்குள்ள இப்படி அத்துமீறி வருதுங்கிறது யாருமே பண்ணக்கூடாது. இருந்தாலும் நடக்கக்கூடிய சூழ்நிலை குருவோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். "என்னங்க பண்றீங்க? இப்பதான் பேஷண்டோட ஃபிக்ஸ் ஓரளவுக்கு நின்று இருக்குது. அவங்க இப்பதான் நார்மலுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க?" அதுக்கப்புறமா குருவோட அப்பா, ரேணுவோட அப்பா எல்லாரும் மத்த டாக்டர்ஸை சமாதானப்படுத்தவே குருவோட கையில தாலியை கொடுக்குறாங்க குருவோட அம்மா. "மா, நிஜமாலுமே வாமா, கட்டு. அம்மா, கட்டுடா." சொன்ன அடுத்த நிமிஷம் குரு ரேணுவோட கழுத்துல தாலி கட்டுறாரு. தாலி எடுத்துட்டு போய் ரேணுவோட கழுத்துக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு ஒரு முறை அம்மா, அப்பா, மாமனார், மாமியார் எல்லாத்தையும் பார்க்க, "கட்டு" அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் 3 பேர்த்துட்டு வந்து ரேணுவோட அம்மா பதட்டத்துல அப்படியே நின்றுட்டு இருக்க, கடைசியா ஒரு முறை அம்மாவை பார்க்க, "மா, கட்டுப்பா." அடுத்த வார்த்தை எதுவும் கேட்காம ரேணுவோட கழுத்துல 3 முடிச்ச போடுறாரு. நர்ஸ் ஒருத்திங்க அப்படியே ரேணுவை தாங்கி பிடிக்க, ஒரு புறம் குருவோட அம்மா தாங்கி பிடிக்க, ரேணுவோட கழுத்துல ஒவ்வொரு முடிச்சா போட ஆரம்பிக்கிறாரு குரு. 3 முடிச்ச உடனே ரேணுவோட பல்ஸ் ரேட் அப்படியே நார்மல் லெவலுக்கு வர ஆரம்பிக்குது. ரேணுவோட கழுத்துல தாலி ஏறின உடனே குருவோட அம்மா எல்லார் பக்கத்துலயும் திரும்பி, "எல்லாரும் எங்களை மன்னிச்சுக்குங்க. இது எங்களோட சூழ்நிலை. அறிவியலுக்கும் மீறி, மருத்துவத்துக்கும் மீறி இந்த உலகத்துல கெட்ட சக்திகளும் நல்ல சக்திகளும் இருக்குது. அப்படிப்பட்ட கெட்ட சக்தியை இங்கிருந்து விரட்டணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி பண்ணணும். இதுக்கு நீங்களே என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. நாங்கள் வெளியில வெயிட் பண்றோம்." சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. வெளியில வந்து ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சியை பார்க்க குருவோட அம்மா ரேணுவோட அம்மாவை சமாதானப்படுத்தன்னு இப்படியே நகர்ந்துகிட்டு இருக்குது.
கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுது. 5 மணி நேரத்துக்கு அப்புறமா டாக்டர் ஒருத்தர் ஐசியூ ரூம்ல இருந்து வெளியில வந்து, சார், உங்க பொண்ணுக்கு எல்லா ஸ்கேனும் முடிச்சாச்சு. கம்ப்ளீட்டா செக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கிரிட்டிக்கலான சூழ்நிலையில வந்தாங்க. ஆனா இப்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. எப்படின்னு தெரியல. பட் இதெல்லாம் மிராக்கிள் தான். உங்க பொண்ணோட உடம்புக்கு எதுவுமே இல்ல. அவங்க நல்லா இருக்காங்க. மண்டையில அடிபட்ட காயங்கள், அப்புறம் அடிபட்ட இடத்துல இருக்கக்கூடிய சின்ன ஒரு மாதிரியான வீக்கம், இதுக்கெல்லாம் நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க கட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் அவங்க வலியெல்லாம் பொறுத்ததுக்கு அப்புறம் நாளான்னைக்கு காலையில டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் உயிர் வருது. கொஞ்சம் கொஞ்சமா ரேணுவோட அம்மாவும் இத ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாதகம் பார்த்தது, சாமியார் சொன்னது எல்லாத்தையுமே பலமுறை விளக்குறாங்க குருவோட அம்மா. இப்படியே 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல சமாதானம், சரி சந்தோஷம், இல்ல முடியாதுன்னு அப்படி இப்படின்னு அப் அண்ட் டவுன்ஸோட போயிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில டிஸ்சார்ஜ். ரேணு கண்ண முழிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கண்ண முழிச்ச ரேணுவோட கழுத்துல தாலி. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறமா குரு கொஞ்சமா எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. என்னங்க சொல்றீங்க? எத பத்தியும் நீ யோசிக்க வேண்டாம். பொறுமையா இரு. அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. நம்ம இத பத்தி பேசி நம்ம மறுபடியும் மண்டைக்குள்ள போட்டு குழப்ப வேண்டாம். நீ நல்லாகு. அதுக்கப்புறம் இத பத்தி பேசிக்கலாம். டிஸ்சார்ஜுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு ரேணுவ டிஸ்சார்ஜ் பண்ணி வெளியில கூட்டிட்டு வராங்க. ரேணு திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டையுமே, நிஜமாலுமே கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல கல்யாணம் ஆகி தான் அடிபட்டனா? ஒரு படத்துல ஹீரோக்கு அடிபட்டு கல்யாணமே ஆனது தெரியாம இருப்பார்ல, அந்த மாதிரிக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்னாச்சுமா? என்னாச்சு அத்தை? இதே கேள்விகளை கேட்டுட்டு இருக்க எல்லாரும் பதில் சொல்லாம சைட்டா ஒரு சிரிப்போட அங்கிருந்து வெளியில வராங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில வந்து நடந்து வந்து நிக்கக்கூடிய ரேணு எல்லாரும் முன்னாடி போக டக்குன்னு நின்னர்றா. நின்னதுக்கு அப்புறமா கைப்பிடிச்சு தாங்களா கூட்டிட்டு வந்துருக்கக்கூடிய குரு, என்னாச்சு ரேணு? ரேணு அப்படியே நிக்க பக்கத்துல இருக்கக்கூடிய குரு என்னாச்சுன்னு கேட்க, குருவோட அம்மா அப்பாவும் ரேணுவோட அம்மா அப்பாவும் ரேணுவையே பாக்குறாங்க. உடனே குருவோட அம்மா, என்னாச்சுமா, ஏன் நிக்கிற? ரேணு எதுவுமே பேசாம அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாறி மாறி பார்க்க, என்னாச்சுமா? ரேணுவோட அம்மா கேள்வி கேட்டதுக்கு அப்புறம், அம்மா, இப்போ நான் நம்ம வீட்டுக்கு வரட்டுமா, இல்ல எங்க வீட்டுக்கு போகட்டுமா? இந்த கேள்வியை கேட்ட உடனே அங்க இருக்கிற எல்லாருடைய முகத்திலயும் அப்படி ஒரு சிரிப்பு. பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு வரட்டுமா, எங்க வீட்டுக்கு போகட்டுமான்னு கேக்குறா உங்க பொண்ணு. தாலி கட்டினதே தெரியாது, இதுல உங்க வீடு ஆயிடுச்சா? இல்லம்மா, ஜென்ரலா தாலி கட்டினா அது எங்க வீடு தானே, அதனாலதான் கேட்டேன். ரேணு மறுபடியும் இப்படி சொல்லவே ரேணுவோட அம்மாவுக்கே மனசெல்லாம் சந்தோஷமாயி நிஜமாலுமே ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. எல்லாரும் சிரிச்சதுக்கு அப்புறம் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம், ஆமா, ரேணுவ குரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா இல்ல ரேணுவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா அப்படின்னு. சரி, அவங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கட்டும். இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோட உங்களை சிந்தனை பெட்டகத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.